தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினியும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினியும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காண்கின்றவர் கைவிடவே நம்மை கைவிட மாட்டார். தூதரை அனுப்பி அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காக்கின்ற தேவனாய் ஒரே உற்சாகமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பிடித்து நடத்தி செல்வார். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சோதனைக்குட்பட பண்ணும். ஆனால் நம்மை அழைத்த தேவன் நம்மை சமாதானப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தியே உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினியும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினியும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? Hallelujah. இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிறோம். Glory to God. உம்மை தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தா. Yes. அப்பா நீர் ஆராதனைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஈரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ தேவா நின தயை ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ರಾಜா. உம்முடைய தயவு எத்தனை பெரியது ராஜா. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ இடைவிடாமல் எத்தனை பெரியது ராஜா. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென். எஸ் ஜீசஸ். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் தகப்பனே. Thank you Lord. உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? அப்பா ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். Glory to God. இடைவிடாமல் நாங்கள் Glory to ஆராதிக்கிறோம். God. Thank you ಓ Holy. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ರಾಜ. ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು ಕರ್ತನೇ. Amen. Hallelujah. Thank you Lord. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ರಾಜ, ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. ರಾಜ, ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ಒಂದು ಕ್ಷಣ ನನ್ನನ್ನು ಮರೆಯದಂತೆ, ತಂದೆ ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರೇ. ಒಂದು ಕ್ಷಣ ನನ್ನನ್ನು ಮರೆಯದಂತೆ, ತಂದೆ ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರೇ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳನ್ನೆತ್ತುತ್ತಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ಆರಾಧನೆ ರಾಜನಿಗೆ. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. ರಾಜ, ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ರಾಜ ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ಪ್ರಭು ನಿನ್ನ ವಚನ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, ಅದುವೇ ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಬೆಳಕುವಾಗಿದೆ. ಪ್ರಭು ನಿನ್ನ ವಚನ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, ಅದುವೇ ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಬೆಳಕುವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ರಾಜನಿಗೆ. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. ರಾಜ, ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. ರಾಜ ನಿನ್ನ ಪ್ರೇಮ
ಸಂತತಿಯು ನಿನ್ನ ಕಾಲಿಗೆ ಮುತ್ತಿಸಲಿ, ನಿನ್ನ ಪಾದವು ಸದಾ ಆರಾಧಿಸಲಿ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ರಾಜನಿಗೆ. ಬೇಟೆಗಾರನು ನನ್ನ ಬಲದಿಂದ ಹಾಡೋಣ. ಮರಣಕಾರ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡಿಸಿದಾತನೇ, ಬೇಟೆಗಾರನು ನಿಂದ ತಪ್ಪಿಸಿದಾತನೇ. ಮರಣಕಾರದಿಂದ ನನ್ನ ಬಿಡಿಸಿದಾತನೇ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ರಾಜನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು, ರಾಜ ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ಆಮೆನ್. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ನನ್ನ ದೊಡ್ಡದು, ರಾಜ ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ದೇವಾ ನಿನ್ನ ದಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು, ರಾಜ ನಿನ್ನ ಪ್ರೇಮ ಅಪರವಾದದು. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ರಾಜನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಕರ್ತನಿಗೆ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ನಿನ್ನಿಂದಾಗದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗದ ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇನಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ
ஆராதனே 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 ஓ அசைவாடும் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அனல் மூட்டும் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. கரங்களை உற்சாகமாக தட்டி, ஓ தேவ பிரசன்னம் கர்த்தாவே, மகிமை மகிமை மகிமை. Thank you Holy Spirit. எங்கேயும் கிடைக்கக்கூடாத பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆலயத்திலே தேவனை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். Oh, we give thanks offering Thank to you you, Holy Jesus. Spirit. Oh, we exalt your name, Master Lord. We glorify your name, Thank you Master Lord Jesus. அப்பா, Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அசைவாடும் ஆவியானவரே உமக்கு Thank நன்றி you அப்பா. Lord. Hallelujah. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி yes, அப்பா. Lord. ஓ ஜீசஸ் அப்பா, Hallelujah. உமக்கு நன்றி Hallelujah. செலுத்துகிறோம் ராஜா. உங்க பாதத்தை முத்தமிடுகிறோம் சுவாமி, உம்மில் அன்பு கூறுகிறோம் சுவாமி. ஓ glory ஜீசஸ், to thank you Lord. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. ஆண்டவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಕಳೆಯುವಂತ ಸಮಯಗಳು ಒಂದು ವ್ಯರ್ಥವಾಗೋದಿಲ್ಲ நாம் ಪ್ರಿಯರೇ. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ನಾವು கூட ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಯವನ್ನ ಕಳೆಯುವುದನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பாடல்கள் எல்லாம் சும்மா எழுதப்படவில்லை. ಈ ಹಾಡುಗಳೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. தேவ பக்தர்கள் பாரத்தோடு கூட தாகத்தோடு கூட உபவாசத்தோடு கூட காத்திருந்து வரம் பெற்று ஜெபித்து எழுதியிருக்கிறார்கள். ದೇವದಾಸರು ಬಹಳ ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಉಪವಾಸದಿಂದ ಈ ಹಾಡುಗಳನ್ನ ರಚಿಸಿದ್ದಾರೆ. பாடல்களை வெறும் பாடலாக எண்ணாதபடிக்கு ಹಾಡುಗಳನ್ನ ಬೇರೆ ಹಾಡಲಾಗಿ ನೆನೆಸದ ಹಾಗೆ அந்த பாடல்கள கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ಹಾಡುಗಳ ಅರ್ಥವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு ரெண்டு காரியங்களை உங்களோடு கூட சொல்லி தேவ செய்திக்கு நான் கடந்து போகிறேன். ಎರಡು ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. விசேஷமாக நம்முடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಯೌವನಸ್ಥರುಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. நான் இன்று அதிகாலையில் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அதிக ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಬಹಳ ಭಾರದಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமும் விசேஷமாக ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபித்தது என்னுடைய வழக்கம். ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದೊಂದು ಭಾನುವಾರ ಸೇವೆಗಾಗಿ ಸಭೆಗಾಗಿ ಮತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದುಂಟು. இந்த காலவேளையில நான் பாரத்தோடு கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ನಾನು ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. ஆண்டவரே போதகர் இல்லை தகப்பனே, ತಂದೆ ಬೋಧಕರು ಇಲ್ಲ. அந்த ஸ்தானத்துல நீர் யாரை உருவாக்க போகிறீர்? ಆ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನಿಲ್ಲಿಸಿಕ್ಕಿದ್ದೀರಾ? நீங்க யாரை எழுப்ப போகிறீங்கப்பா? ನೀವು ಯಾರನ್ನ ನೀವು ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? ஒரு கோல் துளிர்விடும் என்று சொன்னால் ಒಂದು ಕೋಲು ಚಿಗುರುವುದಾದರೆ பல இலைகள் வரும், ಹಲವು ಎಲೆಗಳು பல ಉಂಟಾಗುತ್ತವೆ. கிளைகள் வரும், ಹಲವು ಎಲೆಗಳು பல ಬರುತ್ತವೆ, பூக்கள் வரும், ಹೂಗಳು பல ಉಂಟಾಗುತ್ತವೆ, பழங்கள் வரும். ಹಣ್ಣುಗಳು ಬರುತ್ತವೆ. இப்படி ஒரு கனியிலேயோ ஒரு மரத்திலேயோ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ಹೀಗೆ ಒಂದು ಮರದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ತರದ ಫಲಗಳನ್ನ ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நீர் எதை செய்ய விரும்புகிறீர் என்று ஆண்டவரோடு போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ನಿನ್ನ ದಾಸನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡಲು ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕರ್ತನ ಬಳಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು இந்த ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. திருச்சபையில் உள்ள ஒரு சில பிள்ளைகளை தேவன் அவருடைய ஸ்தானத்தில் எழுப்புவதாக என்னோடு கூட ஆண்டவர் தெளிவாக பேசினார். ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನನ್ನ ಬಳಿ ಈ ಸಭೆಯ ಯೌವನಸ್ಥರನ್ನು ನಾನು ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ஒருவேளை ಹೇಳಿದರು. நாம் மாம்சத்துல யோசிக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಮಾನಸಿಕವಾಗಿ என்னுடைய ಯೋಚನೆ பிள்ளைகள் ಮಾಡಬಹುದು, எழும்ப வேண்டும் என்று ನನ್ನ சொல்லி. ಮಕ್ಕಳು ಎದ್ದೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆனால் அது உண்மை அல்ல. ಅದು ಸತ್ಯವಲ್ಲ இன்னைக்கு நான் ಪ್ರಿಯರೇ. ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் என் செவியிலே தொனித்துக் கொண்டே இருந்தது. ಇವತ್ತು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ திருச்சபையில் ஒரு ಧ್ವನಿ சிலரை ಕೇಳುತ್ತಿತ್ತು. ஆண்டவர் எழுப்ப ಈ ಒಂದು ஆயத்தமாயிருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನ ದೇವರು ஆகையினால ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. திருச்சபையில உள்ள விசுவாசிகளானாலும் சரி, ಈ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರೂ வாலிப ಸರಿ, பிள்ளைகளானாலும் சரி, ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕ உங்களை ஆண்டவருடைய கரத்துல ಯೌವನಸ್ಥರಾಗಿದ್ದರೂ ஒப்பு ಸರಿ, கொடுத்து ஜெபிக்கும்படி ನಿಮ್ಮನ್ನ உங்களை ದೇವರ அன்போடு ಹಸ್ತದಲ್ಲಿ கேட்டுக்கொள்கிறேன். ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿರಿ. தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನನಗೆ ತಿಳಿಸಿದ್ದನ್ನ ನಿಮ್ಮ என் ಮುಂದಾಗಿ செவிகளிலே ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. மறுபடியும் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் அது மறுபடியும் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅದು ಮತ್ತೆ
ಮತ್ತೆ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಅದು ಧ್ವನಿಸುವಂತದಾಗಿತ್ತು. இன்றைக்கு அநேக கிளைகளை ஆண்டவர் இந்த திருச்சபையில உருவாக்க போகிறார். ದೇವರು ಅನೇಕ ಎಲೆಗಳನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಉಜ್ಜೀವಿಸಲು ಮಾಡಲಿಕ್ಕೆ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் ನೀವು சரி, ಎಂತವರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா ನಿಮ್ಮನ್ನ ದೇವರಿಗೆ ಎಂದು ಬಿಟ್ಟು ಕೊಡುವಾಗ கண்டிப்பாக நம்முடைய பாஸ்டையாவை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் ನನ್ನ ಅಯ್ಯವರ ಮುಖಾಂತರಗಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. விசேஷமாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಅರ್ಪಣಿಸುம்பಡಿ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನಿಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್யா இல்ல என்ன அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம். ನಮ್ಮ ಬೋಧಕರು ಅಯ್ಯವರು ಇಲ್ಲ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு நிமிடமும் நான் எப்படி கழிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು ನಾನು ಹೇಗೆ ಅದನ್ನು ಕಳೆಯುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அதிகமாக ಫೀವರ್, ಹೋದ ವಾರ ನನಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಒಂದು ಜ್ವರ, ಒಂದು ಮೈ ಭಾರ, ಮೆಂಟಲಿ ಅಪ್ಸೆಟ್ ಆಗಿರುಕೆ, ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಾನು ಬಹಳ ಸೋತು ಹೋದವಳಾಗಿದ್ದೇನೆ. ಎಂದು தெரியாது, ಏನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲದವಳಾಗಿದ್ದೆ. அவ்வப்போது தேவ பிள்ளைகள் என்னோடு கூட டெலிபோன் செய்து வீட்டுக்கு வந்து ஜெபித்து ஆறுதல் சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள். ಆಗಾಗ ಕರೆ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ನನ್ನನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಆಧರಿಸಿದರು. நான் எல்லாருக்கும் நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். ನನ್ನನ್ನು ಆಧರಿಸಿದ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವವಳಾಗಿದ್ದೇನೆ. தொடர்ந்து உங்களை அர்ப்பணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ನೀವು ದಯಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, ನೀವು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? ஐயாவுடைய ஸ்தானத்துல என்ன எழுப்பும், ಅಯ್ಯ ಸ್ಥಾನ ನನ್ನನ್ನ என்ன எழுப்பும், ನನ್ನನ್ನ ಎಬ್ಬಿಸು. நான் அப்படி ஊழியம் செய்யணும், ನಾನು ಹಾಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, அப்படி ஆண்டவருக்காக நிக்கணும், ನಾನು ಹಾಗೆ நான் ದೇವರಿಗೆ அப்படி ஆண்டவருக்காக ನಾನು ஓடணும். ಹಾಗೆ ದೇವರಿಗೆ ಎಂದು ಓಡಬೇಕು. 39 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட நான் கழித்திருக்கிறேன். 39 ವರ್ಷ ಕಾಲ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ವೆಚ್ಚ ಮಾಡಿದ್ದೇನೆ. நான் எனக்கு தெரியாத சாட்சிகளை இந்த நாட்களிலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நான் அதை கேட்கும்போது யோசிப்பேன், ನಾನು ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, ஏசப்பா இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்க உருவாக்கணும் என்று சொல்லி. ಏಸಪ್ಪ ಇಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನೀವು ರೂಪಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡೆ. அதனால இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உங்களை அர்ப்பணித்து ஐயா வாழ்ந்த அந்த பாதையில நீங்களும் நடக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ಸಭೆಯ ಅಂಗಗಳಾಗಿರುವಂತ ನೀವೆಲ್ಲರೂ ಅಯ್ಯೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இரண்டாவதாக இங்க ஒரு கம்யூனிட்டி ஹால் நம் கட்டப்பட்டிருக்கிறது. ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ಇಲ್ಲಿ ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு தெரிந்தவர்களுக்கு, ನಮ್ಮ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಮತ್ತು ಗೊತ್ತಿರುವವರಿಗೆ, உங்க நண்பர்களுக்கு, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ, உங்க சொந்த பந்தங்களுக்கு, ನಿಮ್ಮ ಬಂಧು ಬಾಂಧವರಿಗೆ அந்த கம்யூனிட்டி சென்டரை பற்றி அறிவிக்கும்படி நான் ಆ கேட்டுக்கொள்கிறேன். ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಬಗ್ಗೆ ನೀವು ತಿಳಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அந்த கம்யூனிட்டி சென்டர் உபயோகப்படும் என்று சொன்னால், ಆ ಒಂದು ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರುವುದಾದ್ರೆ வருகிற நாட்களிலே முழுவதுமாக தாயும் தகப்பனும் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளை எடுத்து நம்முடைய ஹாஸ்டல்ல நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲ ಬಹಳ ಬಡವರಾಗಿರೋರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಶಿಕ್ಷಣವನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. போன வாரம் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிஷப் அம்மா என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். ಹೋದ ವಾರ ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಷಪ್ ಅಮ್ಮ ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರು. மழையினால பாதிக்கப்பட்டு நிறைய காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறது. நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இழந்திருக்கிறார்கள். ಪ್ರಕೃತಿ ಮಳೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ತಂದೆ ತಾಯಿ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳು ಹೇರಾಳವಾಗಿದ್ದಾರೆ. ஆல்ரெடி ஒரு சில பிள்ளைகள் இந்தியாவுக்கு ரீச் ஆயிருக்கிறார்கள். ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಇಂಡಿಯಾಗೆ ರೀಚ್ ಆಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஃபோன் நம்பர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅವರ ಫೋನ್ ನಂಬರ್ ಸಹ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் ஒரு சில காரணங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ಕೆಲವು ಕಾರಣಾಂತರಗಳಿಂದ ನಾನು ಕಾಯುತ್ತಿದ್ದೇನೆ. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகளை எடுத்து நாம் வளர்க்க வேண்டும். ಹಾಗೆ ಹೆತ್ತವರನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಬೆಳೆಸಬೇಕು. பண உதவி வேண்டும், ಅದಕ್ಕೆ ಹಣದ ಅವಶ್ಯಕತೆ ಉದವಿ வேண்டும், ವಸ್ತುಗಳ ಅವಶ್ಯಕತೆ ಉಂಟು, ಉದವಿ வேண்டும், ಜನರ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಉಂಟು, ವಾಲಂಟಿಯರ್ಸ್ಗಳು ನಮಗೆ வேண்டும். ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಯವನಸ್ಥರ ಒಂದು ಸಹಾಯ ಬೇಕು. விசுவாசிகள் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு லீவ் இருந்தா, உங்களுக்கு டைம் இருந்தா, you can go to the hostel, spend your time with the hostel children, you can teach them, you can feed them, you can play with them. ನಮ್ಮ ಸಭೆ ಯವನಸ್ಸು ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗಲ್ಲ, ರಜೆ ಸಿಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವು ನಮ್ಮ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬಹುದು, ಊಟ ಬಡಿಸಬಹುದು, ಯಾವ ಕಾರ್ಯ ಯಾವುದು ದೇವನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಗಾಗಿ ಮಾಡಬಹುದು. 2026 நீங்கள் சற்று வித்தியாசமாக உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2026 ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಶೈಲಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.
எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஹால்ல உங்களுக்கு குறைந்த ஒரு பணத்திற்கு அந்த ஹாலை கொடுத்து அதுல வருகிற அந்த வருமானத்தை அநாத பிள்ளைகளுக்கும் ஊழியத்திற்கும் பிரயோஜனமாக செலவழிக்க நாங்கள் யோசித்திருக்கிறோம். ಆ ಒಂದು ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ನಡೆಯಲ್ಪಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಮುಖಾಂತರ ಬರುವಂತ ಹಣವನ್ನ ನಮ್ಮ ಅನಾಥ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಅದನ್ನ ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಸೇವೆಗೆ ನಾವು ಅದನ್ನ ವೆಚ್ಚ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧತೆಗೊಂಡಿದ್ದೇವೆ. அதனால தொடர்ந்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ಇಂಥ ಒಂದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்கள் எங்களோடு கூட ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸಹಾಯಕರಾಗಿ ಕೈ ಜೋಡಿ ನೀವು ಇರಬೇಕಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹalleluya ಅಂತ ಹೇಳೋಣ. சத்தம் பத்தாது, இன்னும் ஜோரா ஹalleluya. ಶಬ್ದವಾಗಿ ಹalleluya ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಪ್ರಿಯರೇ, தேவனுடைய சபையில கடந்து வரும் பொழுது ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ஜீவனுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ಜೀವವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡೋಣ. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதிக்க முடியாது. ಹೇಳುತ್ತದೆ, ಸತ್ತವರು ಮೌನದಲ್ಲಿ ಇಳಿದವರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு ஜீவனை ದೇವರು கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಜೀವವನ್ನ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. அவரை துதிக்கும்படியாக ಆತನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவருடைய ஆலயத்துல வரும் பொழுது ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ நீங்க உங்க வாயை விரிவாய் திறக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನ ಅಗಲವಾಗಿ ತೆರೆಯಬೇಕಾಗಿ இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳು ಎಲ್ಲವೂ அவருடைய கட்டளைகளுக்குள் அடங்கி இருக்கிறது. ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಒಳಪಟ್ಟವುಗಳಾಗಿವೆ. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும், ದೇವರು ಏನೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದರು, அதற்கு முன்பதாக ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಆತನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. ஆபிரகாம் வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், ಆದಾಮಳ ಜೀವಿತವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಾಗಲೂ, ஈசாக்கு வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், ಈಸಾಕನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ யாக்கோபின் ತೆಗೆದುಕೊಂಡಾಗಲೂ, வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், ಯಾಕೋಬನ ಜೀವಿತವನ್ನ தொடர்ந்து ತೆಗೆದುಕೊಂಡಾಗಲೂ, எல்லாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், ಹೀಗೆ ಎಲ್ಲರ ಜೀವಿತವನ್ನ ನಾವು நீங்கள் ಗಮನಿಸುವಾಗ, இதை செய்யுங்கள், நான் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. ನೀವು ಹೀಗೆ ಮಾಡಿರಿ ಆಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டு கூட அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். ಈ ವರ್ಷ ಸಹ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. தெரியுங்களா உங்களுக்கு எந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு? எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. ತೆಗೆದವರು ಒಬ್ಬರು ಓದಿರಿ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇಗೋ ನಿನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದು ಯಾರು ಮುಚ್ಚಲಾರರು. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ತೆರೆದಿರುವಂತ ಬಾಗಿಲನ್ನ ನಿನ್ನ ಮುಂದಾಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಾರರು. போன வாரம் கூட இந்த மெசேஜ் ரொம்ப அழகா கேட்டீங்க. ಹೋದ ವಾರ ಸಹ ಈ ಒಂದು ಸಂದೇಶ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ. என்னிடத்துல சொன்னாங்க, ரொம்ப அழகா மெசேஜ் இருந்தது என்று சொல்லி. ಕೆಲವರು ಬಂದು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದ್ರು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಸಂದೇಶ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஒரு வார காலம், ಈ ಒಂದು ವಾರ ಕಾಲ யாரெல்லாம் எப்படி ஜெபித்தீங்க, ಯಾರೆಲ್ಲ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದಿರಿ, கேட்டீங்க இல்லீங்களா? ನೀವು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ್ರಲ್ಲ, எப்படி ஜெபித்தீங்க, ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಿರಿ, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? போன வாரம் நான் இந்த பிரசங்கத்தை கேட்டேன். ಹೋದ ವಾರ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿದೆ. இந்த வாரம் முழுவதும், ಈ ವಾರ ಪೂರ್ಣವಾಗಿ டுடே மார்னிங், ಇವತ್ತು ಬೆಳಗಿನ ಸಮಯದವರೆಗೂ நான் இப்படி ஜெபித்தேன் என்று சொல்ல ನಾನು முடியும். ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. என்ன பிரசங்கம் கேட்டீங்க? ಏನ್ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿದ್ದೀರಾ? இந்த வசனத்தை சொல்லக்கூடாது. ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಬಾರ್ದು. இந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது? ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು? நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ಅನೇಕ ನಿಮ್ಗೆ ಅದನ್ನ ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ நீங்க வந்து என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணீங்க? ನೀವು ಏನ್ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ರಿ? ஹalleluya 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 ஹalleluya. வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாம் இருக்க கூடாது. ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವವರು ಮಾತ್ರವಾಗಿ ನಾವಿರದೆ, ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ಯಾಕೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದದ ಮುಂದವಾಗಿ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளும்படியாக, ಆ
ಆ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನಾವು அந்த ಕೈಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ கட்டளையின் பிரகாரம் நீங்களும் நானும் நடக்கும்படியாக ಆ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನೀವು ನಾವು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நாம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் என்று ನಾವು சொல்லி ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ಆ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ அப்ப அதுக்கு தகுந்த ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಫಲವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲ ನನ್ನ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் அந்த திறந்த வாசலுக்குள்ளே ಆ ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲ ಒಳಗೆ நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் ನೀವು ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ஒரு சில சட்டதிட்டங்களை நாம் கைக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನಾವು ಕೈಗೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. இப்ப சாதாரணமா ஒரு கடையில போறீங்க, ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋದಾಗ கடையில ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கு, ಆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಊಟ ಪದಾರ್ಥಗಳು ಚೆನ್ನಾಗಿದೆ, அந்த பிரேக்ஃபாஸ்ட போய் நம்ம வாங்கி சாப்பிடணும்னு சொன்னா ಅದನ್ನ ತೆಗೆದು ನಾವು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳುವಾಗ அந்த ஹோட்டல் உள்ள போனாலும் ಆ ಹೋಟೆಲ್ ಒಳಗೆ ಹೋದ್ರು அந்த ஹோட்டல் உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் ಅಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿದ್ರು ಸಹ அந்த ஹோட்டல்ல இருக்கிற சட்டதிட்டங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய ಆ வேண்டும். ಹೋಟೆಲ್ ಇರುವ ಆಜ್ಞೆ ವಿಧಿಗಳಿಗೆ ನಾವು அந்த ಪಾಲಿಸಬೇಕಾಗಿರೋ ஆர்டர் ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. எடுக்கிறவர் வந்து ಆ ಆರ್ಡರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರು நமக்கிட்ட ಬಂದು ஆர்டர் எடுத்துட்டு ನನ್ನ ಬಳಿ ಆರ್ಡರ್ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் வந்து நமக்கு கொடுக்கும் வரையிலும் நம்ம அழகாக அமர்ந்திருக்க ಅವ್ರು வேண்டும். ಬಂದು ನಮಗೆ ಕೊಡುವವರೆಗೂ ನಾವು ಸುಂದರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೂಳ್ತಿರ್ಬೇಕು. So அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி. ಅವರ ಒಂದು ಆಜ್ಞೆ ಅನುಸಾರ ಆ இனி ರೀತಿ. ஒரு சில ஹோட்டல்ல போனீங்கன்னா ಇನ್ನು ಕೆಲವು ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋದಾಗ நீ போய் பில் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. ನೀವು ಹೋಗಿ ಬಿಲ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ. முன்னாடியே உனக்கு இட்லி வேணுமா வடை வேணுமா தோசை வேணுமான்னு சொல்லி நீ டோக்கன் வாங்கிரணும். ಮುಂದೆ ಇಡ್ಲಿ ಬೇಕಾ ವಡೆ ಬೇಕಾ ದೋಸೆ ಬೇಕಾ ಟೋಕನ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆனா ಬರಬೇಕು. ஹோட்டல்ல எல்லாமே இருக்கு. ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಇದೆ. The variety of food is there. ಒಂದು ಎಲ್ಲಾ ತರದ அங்க இட்லி ಆಹಾರ இருக்கு, ಇದೆ, தோசை இருக்கு, ಇಡ್ಲಿ ಇದೆ, ದೋಸೆ வேற ಇದೆ, என்னமா இருக்கும்? ಬೇರೆ ಏನಮ್ಮ ಇರುತ್ತದೆ? பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு. ஏன் வேற யாரும் நாஷ்டா பண்றது இல்லையா? வேற என்ன இருக்கு ஹோட்டல்ல? Come on, talk to me. என்ன இருக்கு? என்னம்மா? பலாவ், பிசி பேலா பாத். Okay. See so many varieties of breakfast available in the hotel. ಎಲ್ಲಾ ತರದ ಆಹಾರ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆனா உனக்குன்னு ஒண்ணு வேணுமா இருக்கும். ನಿನಗೆ ಒಂದು ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. So நீ டோக்கன் வாங்க போகும்போது ನೀವು ಟೋಕನ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ஹோட்டல்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் ಆ ಹೋಟೆಲ್ ಎಲ್ಲಾ ವೆರೈಟಿಗಳು ಇದ್ರು எல்லாம் வேணும் நான் டோக்கன் வாங்குவேன். ಎಲ್ಲಾ ಬೇಕಂತ ಟೋಕನ್ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ? இந்த ஹோட்டல்ல இட்லி நல்லா இருக்கும். ಈ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಇಡ್ಲಿ இந்த ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஹோட்டல்ல பிசிபலாத் நல்லா இருக்கும். ಈ ಹೋಟೆಲ್ ಬಿಸಿಬೇಳೆ ಬಾತ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. So இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அந்த டோக்கனை வாங்கிட்டு அந்த கவுண்டர்ல போய் கொடுக்கும்போது நம்ம எதுக்கு டோக்கன் வாங்கணுமோ அந்த பொருளை வைத்து அழகாக அந்த தட்டுல நமக்கு ಹೀಗೆ கொடுக்கிறாங்க. ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ನಾವು ಅದನ್ನ ಟೋಕನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಪದಾರ್ಥವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಸುಂದರವಾಗಿ ಭೋಜನ ಮಾಡುವವರಾಗಿರ್ತೇವೆ. நேரா ஒரு ஹோட்டல் உள்ள போயிட்டு ನೇರವಾಗಿ ಹೋಟೆಲ್ ಒಳಗಡೆ ಹೋಗಿ 2 ಇಡ್ಲಿ ಕೊಡப்பா, 2 ಇಡ್ಲಿ ಕೊಡಪ್ಪ, கொடுத்து தான் அனுப்புவான். 2 ಕೊಟ್ಟೆ ಕಳಿಸ್ತಾರೆ. கொடுக்கிறத கொடுத்து அனுப்பிச்சிடுவான். ಕೊಡೋದನ್ನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனிதன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி we should enter in the hotel, we should buy a breakfast and ಒಂದು eat. ಮನುಷ್ಯನು ನೇಮಿಸಿರುವಂತ ಆಜ್ಞೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ಆ ಪದಾರ್ಥವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ಹಾಗೆ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ நமக்கு முன்பதாக ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் blessing வந்து ஆண்டவர் ಒಂದು வைத்திருக்கிறார். ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. பலவிதமான ஆசீர்வாதங்களோடு கூட ಹಲವಾರು ಆಶೀರ್ವಾದಗಳು ಒಟ್ಟಿಗೆ ஹோட்டல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ಒಂದು ತೆರೆದ ಹೋಟೆಲ್ ನಿಮ್ಮ ஒரு ಮುಂದಾಗಿದೆ. திறந்த கதவு உங்களுக்கு முன்பதாக ಒಂದು இருக்கிறது. ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ நீங்க அது ಮುಂದಾಗಿದೆ. உள்ள போலனா, ನೀವು ಅದು ಒಳಗಡೆ ಹೋಗದಿದ್ರೆ, அதன்படி நடக்கலனா, ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯದೇ you ಇದ್ದರೆ cannot taste it. ನೀವು ಅದನ್ನ ರುಚಿ ನೋಡಲು அதை ருசி ಆಗೋದಿಲ್ಲ. பார்க்க முடியாது. ನಿಮಗೆ ಅದು ರುಚಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வாக்கு கொடுத்தவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೊಟ್ಟವನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இந்த வார்த்தையை ಈ ವಾಕ್ಯವನ್ನ ஒரு திருச்சபைக்கு விசேஷமாக எழுதப்படுகிறது. ಒಂದು ಸಭೆಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பில்தோப்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ಪಿಲಾದಿಪಿಯ ಸಭೆಯವರಿಗೆ
ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, பரிசுத்தமுள்ளவரும் ಪರಿಶುದ್ಧನು, சத்தியமுள்ளவரும் ಸತ್ಯವಂತನು, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವನು, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ಯಾರು ಮುಚ್ಚಕೂಡದಂತೆ திறக்கிறவரும் ತೆರೆಯುವವನು, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ಯಾರು ತೆರೆಯದಂತೆ பூட்டுகிறவருமாகிறவர் சொல்லுகிறதாவது, ಮುಚ್ಚುವವನು ಹೇಳುವುದಾದರೇನು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya சொல்லுங்களேன், ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ರಿ. ஒரு ஹalleluya ಒಂದು சொல்லுங்களேன். ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ರಿ. பக்தனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது, ಭಕ್ತನಾದ ಯೋಹಾನಿಗೆ ದೇವರು ಪ್ರಕಟಿಸಿದಂತ அந்த ಕಾರ್ಯ, நாட்களில் இருக்கிற 7 சபைகளுக்கு இந்த அறிவுரைகளை எழுது என்று சொல்லுகிறார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿರುವಂತ 7 ಸಭೆಗೆ ಈ ಸೂಚನೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬರೆ ಎಂಬುದಾಗಿ 1 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருடைய ಹೇಳುತ್ತದೆ, நாளில் ஆவிக்குள்ளானேன், ದೇವರ ಆತ್ಮ அப்பொழுது ಪ್ರೇರಿತನಾದನು, எனக்கு பின்னாலே ಆಗ ನನ್ನ ಹಿಂದಾಗಿ எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். ಒಂದು ಮಹಾ ಶಬ್ದವನ್ನ ನಾನು ಕೇಳಿದೆನು. நான் அல்பாவும் ஓமேகாவும், ನಾನು ಅಲ್ಫಾ ಒಮೇಗವು, முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ನಾನು ಮುಂದಿನವನು நீ ಹಿಂದಿನವನು ಆಗಿದ್ದೇನೆ. காண்கிறதை இந்த புஸ்தகத்தில் எழுதி ಕಾಣುವುದನ್ನೇ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು ஆசியாவில் இருக்கிற இந்த 7 சபைகளுக்கும் கொடு என்று ஆண்டவருடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ಅಸ್ಯಸೀಮೆಯಲ್ಲಿರುವಂತ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಇದನ್ನು ಪ್ರಕಟಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದನು. பாஸ்டர்யா சொன்னாரு, யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ಆ ಅಯ್ಯವರು ಹೇಳುದು ಯೋಹಾನನಿಗೆ ದೇವರು இருக்கும் பொழுது ಪ್ರಕಟಿಸಿದನು. வெளிப்படுத்தினார். ಆತನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ துன்பத்தின் பாதையில இருக்கும் பொழுது வெளிப்படுத்தினார். ಆತನು ದುಃಖದ ಹಾದಿಯಲ್ಲಿರುವಾಗ ಆತನು இது ಪ್ರಕಟಿಸಿದನು. தேவனுடைய ஒரு வெளிப்பாடு. ಇದು ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. கடைசி நாட்களிலே ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ಸಭೆ ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇರಬೇಕೆಂದು பக்தனாகிய ಹೇಳಿ யோவானுக்கு ಭಕ್ತನಾದಂತ ಯೋಹಾನನಿಗೆ ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு விசேஷம் தான், வெளிப்படுத்தின சுவிசேஷம். ಕರ್ತನೆ ಪ್ರಕಟಿಸಿದಂತ ಪ್ರಕಟಣೆ ಈ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ. அவர் எப்படிப்பட்டவர்? ಆತನು ಎಂತವನು திட்டமாக வேதம் சொல்லுகிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸತ್ಯವೇದ அவர் ಹೇಳುತ್ತದೆ. அல்பா ஓமேகானவர். ಆತನೇ ಅಲ್ಫಾ ಒಮೇಗವಾಗಿದ್ದಾನೆ. முந்தினவர் பிந்தினவருமாயிருக்கிறார். ಆತನೇ ಮುಂದಿನವನು ಹಿಂದಿನವನು ಆಗಿದ್ದಾನೆ. அவரೇ முடிவும் ஆரம்பமுமாயிருக்கிறார். ಆತನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல குறிப்பிட்டுள்ள அந்த 7 சபைகளுக்கு எழுதின புஸ்தகம் தான் இது. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ 7 ಸಭೆಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ அப்பொழுது ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. என்னுடனே பேசின சத்தத்தை ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ಶಬ್ದವನ್ನ பார்க்க திரும்பினேன். ನೋಡಲು ಹಿಂತಿರುಗಿದನು. திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கையும் ನಾನು ಹಿಂದೆ ತಿರುಗುವಾಗ 7 அந்த 7 குத்து ದೀಪಸ್ತಂಭಗಳನ್ನ, விளக்குகளின் மத்தியிலே ಆ 7 ದೀಪಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நீல அங்கி தரித்து ನೀಲ ಅಂಗಿಗಳನ್ನು ಧರಿಸಿ மார்பரிಗೆ பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ನಕ್ಷತ್ರವನ್ನ ಒಂದು ಕಂಡೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்ட மாத்திரத்திலே அவர் எழுதியிருக்கிறார். ಮನುಷ್ಯನಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವಕುಮಾರನ யோவான் ಕಂಡನು. தன் சுய இச்சையின்படி எழுதவில்லை. ಯೋಹಾನ ತನ್ನ ಸ್ವಂತ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಬಲத்தினாலே எழுதவில்லை. ಆತನಿದ್ದಂತ ಬಲದಿಂದ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಯೋಚನೆಯಿನಾலே எழுதவில்லை. ಆತನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. According to the word of God, ದೇವರ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ, ஆண்டவருடைய சத்தத்தின் பிரகாரம், ದೇವರ ಶಬ್ದದ ஆண்டவருடைய ಅನುಸಾರವಾಗಿ, எச்சரிப்பின் பிரகாரம், ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯ ಅನುಸಾರವಾಗಿ கடைசி நாட்களிலே ಈ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ಸಭೆಗಳು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ யோவான் மூலமாய் ಈ எழுதப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி எழுதின சபைகளிலே ಹಾಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ இந்த பில்தப்பியா சபையும் ஒன்று. பிரியமானவர்களே, ಈ ಫಿಲಾದೆಲ್ಫಿಯ ಸಭೆಯವರು ಒಂದು ಆಗಿದೆ இந்த ಪ್ರಿಯರೇ. சபைக்கு எழுதின வார்த்தை தான். ಈ ಸಭೆಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ அந்த ವಾಕ್ಯವಾಗಿದೆ. சபையில உள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்துல 3 காரியங்களை நோட் பண்ண முடியும். ಆ ವಾಕ್ಯದ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗುರುತಿಸಬಹುದು. ஒன்று கிரியை, ಒಂದು ಕೃತ್ಯಗಳು, இரண்டாவது ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ பலனும் விசுவாசமும், ಫಲವು ವಿಶ್ವಾಸವು, மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ திறந்த வாசல். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய கிரியைகள் என்ன? ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಏನು? அன்றைக்கு அந்த சபைக்கு அவர்கள் எழுதினார்கள். ಅವತ್ತು ಆ ಸಭೆಗೆ ಅದು இன்றைக்கு இந்த ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. கிறிஸ்து ராஜா சபையில வருகிற விசுவாசிகளை நான் பார்த்து ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತ கேட்கிறேன், ರಾಜ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, உன்னுடைய கிரியைகள் என்ன? ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಏನು? உன்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கிரியை இல்லாத விசுவாசம் ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ವಿಶ್ವಾಸ என்னம்மா? ಏನಂತೆ?
அப்ப கிரியை இருக்குதா? ಕ್ರಿಯೆ ಇದೆಯಾ? யாருக்கெல்லாம் கிரியை இருக்கு? ಯಾರಿಗೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಇದೆ? எனக்கு கிரியை இருக்கு. ನನಗೆ ಕ್ರಿಯೆ ಉಂಟು. ஆண்டவர் கணக்கு கேட்டுருவார். ನನ್ನ ದೇವರು ಲೆಕ್ಕವನ್ನ ಕೇಳ್ತಾನೆ. பொய் சொல்லி கையை தூக்க கூடாது. ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಬಾರದು. என்னிடத்துல கிரியை இருக்கிறது. ನನ್ನ ಬಳಿ ಕ್ರಿಯೆಗಳಿದೆ. கிரியை உள்ள விசுவாசம் தான் ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳ ವಿಶ್ವಾಸವೇ மனுஷனை ரட்சிக்கும், ಮನುಷ್ಯರನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತದೆ, ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ, திறந்த வாசலுக்குள்ள உன்னை பிரவேசிக்க வைக்கும், ತೆರೆದ ಬಾಗಿಲು ನಿನ್ನ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ, உதவி செய்யும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. நீங்களும் நானும் ನೀವು ನಾವು ಸಹ ஒரு கிரியை உள்ள விசுவாசிகளாய் காணப்பட வேண்டும். ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ இந்த ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கிரியை என்ற வார்த்தை ಈ ಕ್ರಿಯೆ ಎಂಬುವ ಮಾತು வேதாகமத்துல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 344 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 344 ಬಾರಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை மிகவும் முக்கியமானவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೃತ್ಯಗಳು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கிரியை இல்லை என்று ಈ சொன்னால் ಕೃತ್ಯಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ನಾವು ಏನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிரியை குறித்து சொல்லணும்னு சொன்னா ಈ ಕೃತ್ಯಗಳ ಕುರಿತು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ கலாத்தியர் எழுதின புஸ்தகம் ಗಲಾತ್ಯಕ್ಕೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ எடுத்தவர்கள் வாசிங்க. ತೆಗೆದವರು ಓದ್ರಿ. 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை 19-20 வாசிக்கும்படியாக. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயின. ಶಾರೀರಿಕ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಪಟ್ಟಿವೆ. ரொம்ப சந்தோஷம்தான். ಬಹಳ ಸಂತೋಷನೇ. நமக்கு முன்பதாக திறந்த வாசல் இருக்கிறது. ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ತೆರೆದ ಬಾಗಿಲಿದೆ. ஆனால் அந்த திறந்த வாசலுக்குள் போக வேண்டும் என்று ಅದೇ சொன்னார். ತೆರೆದ ಬಾಗಿಲೊಳಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು நம்முடைய ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿರಬೇಕು. கிரியைகள் ஆண்டவர் விரும்ப வேண்டும். ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ದೇವರು ಮೆಚ್ಚುವವನಾಗಿರಬೇಕು. இந்த வார்த்தை சொல்லுகிறது ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயின. ಶಾರೀರಿಕ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, நீங்களும் நானும் மாம்சம் உள்ளவர்களாய் இருக்கு. ನೀವು ನಾವು ಮಾಂಸಕ್ಕೆ ಕುರಿಯವರಾಗಿದ್ದೇವೆ. இதுல எவ்வளோ வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. விபச்சாரம், ವ್ಯಭಿಚಾರ, வேஷித்தனம், ವೇಷಿತನ, அசுத்தம், ಅಶುದ್ಧ, காமவிகாரம், ಕಾಮ ಕಾರ್ಯಗಳು, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நம்முடைய கிரியையில இருக்க கூடாது. ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಇರಬಾರದು. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ಗಲಾತ್ಯಕ್ಕೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕಾಗಿ இந்த ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. புஸ்தகத்துல எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க படித்து பாருங்க. ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும். ನಿಮಗೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಪುಸ್ತಕ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ನಿನ್ನ ಬಳಿ ನೀನು ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ನಿನ್ನ ನೆರೆಯವನು ಸಹ ನೀನು என்கிற ಪ್ರೀತಿಸಬೇಕು. இந்த ஒரೇ வார்த்தையிலே ಈ ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி விட்டது. ಎಲ್ಲ ನ್ಯಾಯ ಆಜ್ಞೆಗಳು ಸಹ ಅದು ಅಡಗಪಟ್ಟಿದೆ. முழு நியாயப்பிரமாணம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. ಪೂರ್ಣ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಗಳು ಸಹ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இன்னைக்கு உலகம் போற போக்க பாத்தீங்கன்னா ಅದೇ ಲೋಕವು ಹೋಗುವಂತ ರೀತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ மனுஷனுடைய வாழ்க்கையில ಮನುಷ್ಯನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ மாம்சிக கிரியைகள் வெளிரங்கமாய் ஆய்கொண்டிருக்கிறது. ಶರೀರ ಭಾವದ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಇರಬಾರದು. விபச்சாரங்கள் இருக்கக்கூடாது. ವಿಭಚಾರಗಳು ಇರಬಾರದು. வேஷித்தனங்கள் இருக்கக்கூடாது. ಜಾರತ್ವಗಳು ಇರಬಾರದು. அசுத்தம் இருக்கக்கூடாது. ಅಶುದ್ಧತೆ ಇರಬಾರದು. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப சுத்தமா இருக்கணுங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಶುದ್ಧತೆ
ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எனக்கு இந்த அசுத்தமே பிடிக்காது. ಈ ಅಶುದ್ಧನೇ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். ನಮ್ಮನ್ನು ನಾವು நம்ம இருக்கிற ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இடம் சுத்தமா இருக்கணும். ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳ நம்ம ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. படுக்க அறை சுத்தமா ನಮ್ಮ இருக்கணும். ಮಲಗುವಂತ ಸ್ಥಳ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. அடுப்பங்கரை சுத்தமா ನಮ್ಮ இருக்கணும். ಅಡಿಗೆ ಕೋಣೆ ಮನೆ நம்ம ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. சூழல் சுத்தமா ನಮ್ಮ இருக்கணும். ಸುತ್ತಲೂ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಶುದ್ಧತೆ ಆಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சுத்தமா இருப்பீங்கன்னா ಶುದ್ಧವಾಗಿರುವುದಾದ್ರೆ உண்மையாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ಸತ್ಯವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡ್ತೀರಾ. சோம்பேறி எப்படி இருப்பான்? ಸೋಂಬೇರಿ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾನೆ? அசுத்தமா இருப்பான். ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಾನೆ. ரொம்ப நாத்தம் அடிக்கும். ಬಹಳ ನಾತಗೊಳಪಡ್ತಾನೆ. ஆனா சுத்தமுள்ள சுறுசுறுப்புள்ளவன் ಅದೇ ಚುರುಕುಳ್ಳವನು ரொம்ப சுத்தமா இருப்பான். ಬಹಳ அப்ப ಶುದ್ಧತೆಯಾಗಿರ್ತಾನೆ. நீங்களும் நானும் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ನೀವು ನಾವು ಸಹ ಶುದ್ಧತೆ ஆண்டவருடைய ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. பிள்ளைகள் அசுத்தமா இருக்க கூடாது. ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಶುದ್ಧತೆ ಆಗಿರಬಾರದು. ஐயோ வெத்தலை பாக்க போட்டு மென்னிட்டு இருந்தா சுத்தமா? ಎಲ್ಲಡಿಕೆ ಹಾಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಅಗಿತಿದ್ರೆ ಶುದ್ಧನಾ? யாரா இருக்கிறீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? வெத்தலை பாக்கு ಎಲ್ಲಡಿಕೆ ಹಾಕೋರು ஏன் இந்த அம்மா பாஸ்டர் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோன்னு பார்த்தா பிரசங்கம் பண்ணுதுன்னு யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ಪಾಸ್ಟರ್ ನೆನೆಸಿ ಅಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ನೋಡಿದ್ರೆ ಪ್ರಸಂಗವನ್ನ அழுவுறதுக்கு ஒரு நேரம் உண்டு. ಅಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯ ಉಂಟು. ஹalleluya. ಹalleluya. துதிக்கிற வாயில, ಸ್ತುತಿಸುವಂತ ಬಾಯಲ್ಲಿ, ಸ್ತೋத்திரம் பண்ற வாயில, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತ ಬಾಯಲ್ಲಿ, ஆண்டவரை ஆராதிக்கிற வாயில, ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಬಾಯಲ್ಲಿ, பேசுற வாயில, ಅವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡುವ, ಅವರು பாடுற வாயில, ಹಾಡುವಂತ ಬಾಯಲ್ಲಿ பீடி இருக்குது, ಬೀಡಿ ಇದೆ, சிகரெட் இருக்குது, ಸಿಗರೇಟ್ ಇದೆ, போதைப் பொருள் இருக்குது, ಎಲ್ಲ ಬೋಧೆಯ கஞ்சா இருக்குது, ಗಂಜಗಳಿದೆ, வெத்தலை பாக்கு இருக்குது, ಎಲ್ಲಡಿಕೆ ಇದೆ. வெக்கமா இல்ல? ನಿಮ್ಗೆ ನಾಚಿಕೆ ಆಗಬೇಕು. இந்த மாதிரி இருந்தீனா திறந்த வாசல் இருக்காது. ಈ ರೀತಿಯಾಗಿದ್ರೆ ತೆರೆದ ಬಾಗಿಲು, ஒரு அசுத்தமான வாசலை தான் ஆண்டவர். ಅದು ಅಶುದ್ಧ ಬಾಗಿಲಾಗಿರುತ್ತದೆ. நீ பரிசுத்தமுள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னார். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಾದರೆ மாம்சத்தின் கிரியை உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார். ಶರೀರ ಭಾವದ ಕ್ರಿಯೆಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. உண்மையாகவே ஆசீர்வாதத்தின் திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ತೆರೆದ ಬಾಗಿಲ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹalleluya. ஹalleluya. 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 கிறிஸ்தவர்கள் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா ஸ்திரீಗಳು ಶುದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಕಾಮ ವಿಹಾரம் இருக்க கூடாது. ಯಾವ ಕಾಮ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರದು. அதெல்லாம் சொன்னேன்னா ಅದನ್ನೆಲ್ಲ ಹೇಳುವುದಾದ್ರೆ போதாது. ಸಮಯ ಸಾಲದು. ಕಾಮ ವಿಹಾರங்கள் இருக்க கூடாது. ಹೀಗೆ ಜಾರತ್ವ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರದು. முக்கியமா ஒரு சில காரியங்களை சொல்றேன். ಮುಖ್ಯವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು. விக்கிரக ஆராதனை இருக்க கூடாது. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಇರಬಾರದು. விக்கிரக ஆராதனை முக்கியமாக இருக்க கூடாது. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮುಖ್ಯವಾಗಿರಬಾರದು. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? ಕೆಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நாங்க கேத்தலிக்கா கூட இருந்தோம். ನಾವು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಆಗಿದ್ರು. அப்போ சிலை வழிபாடு இருந்தது. ಆಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. இப்பதான் இங்க வரமே. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದೀವಲ್ಲ. எந்த சிலை வழிபாடும் இல்ல நினைக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಶಿಲದ ಆರಾಧನೆಗಳು ಇಲ್ಲ. பெரிய சிலை வழிபாடு விசுவாசிகளுக்குள்ள இருக்குது. ದೊಡ್ಡ ಒಂದು ಶಿಲೆ ಆರಾಧನೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಳಗೆ ಇದೆ. ஆண்டவருக்கு மேல, ದೇವರಿಗೂ ಮೇಲಾಗಿ எதையாகிலும் நீங்க விரும்புனீங்கன்னா ಏನಾದ್ರೂ ನೀವು ಇಚ್ಛಿಸುವುದಾದ್ರೆ அதுவே உங்களுக்கு விக்கிரகம் தான். ಅದುವೇ ನಿಮಗೆ ವಿಗ್ರಹ. தேவனுக்கு மேலாக, ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮೇಲಾಗಿ எதை இச்சித்தாலும் ಏನೇ ಇಚ್ಛಿಸಿದರು அது உனக்கு விக்கிரகம் தான். ಅದು ನಿಮಗೆ ವಿಗ್ರಹನೇ. அந்த மாதிரி இருந்திருந்தீங்கன்னு சொன்னா ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ஆண்டவருக்கென்று விட வேண்டிய காரியங்களை கண்டிப்பா விட்டுட்டு இருப்பீங்க. ದೇವರಿಗೆಂದು ಬಿಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಬಿಡ್ತಿದ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆராதனைகளுக்கு, ಆರಾಧನೆಗಳಿಗೆ, நம்முடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ தடையா இருக்கிற எல்லாமே விக்கிரகம் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ತಡೆಯಾಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ವಿಗ್ರಹವೇ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. ஹalleluya. ಹalleluya. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, நான் பார்க்க முடியாது, ನಾನು ನೋಡೋದಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இப்ப பாஸ்டரையாவே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ಈಗ ಪಾಸ್ಟರ್ ಸಹ ನೋಡೋದಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நான் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ உங்களை ದೇವರು பார்த்து கொண்டே ನೋಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. அவரை காட்டிலும், ಅವರಿಗಿಂತಲೂ உன் கணவனை நேசித்தாலும் சரி, ಯಜಮಾನನೇ உன் மனைவியை நேசித்தாலும் சரி, உன் பிள்ளைகளை நேசித்தாலும் சரி, உன் உடைமைகளை நேசித்தாலும் சரி, உனக்கு உள்ளவைகளை நேசித்தாலும் சரி, அதுவே உனக்கு விக்கிரகமாய் அமையும் என்பதை நீ மறந்து போக ಅದುವೇ கூடாது. ನಿಮಗೆ ವಿಗ್ರಹವಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಮರೆಯಬಾರದು. ஹalleluya. 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 ஆண்டவருக்கு மேலாக ದೇವರಿಗೆ ಮೇಲಾಗಿ நீங்கள் ஒன்றையும் நேசிக்காதீர்கள். ಒಂದನ್ನೂ ಸಹ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಡಿ. எப்பொழுது மரணம் வந்து நம்மை சந்திக்கும் என்று தெரியும். ಯಾವಾಗ ಮರಣ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியது ಒಂದು அவசியமாக ದೊಡ್ಡ இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ஒரு ಇಚ್ಛಿಸುವುದಾದ್ರೆ விதத்தில் நான் ஐயாவை குறித்து சந்தோஷப்படுவேன். ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಅಯ್ಯನ ಕುರಿತು ನಾನು ಬಹಳ அவர் ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. சாப்பிடாத சாப்பாடே கிடையாது. ಅವ್ರು ತಿನ್ನದೇ ಇರುವಂತ ಊಟವೇ ಇಲ್ಲ. He ate
all the nation food. ಎಲ್ಲಾ ತರದ ರಾಜ್ಯದ ಆ ಊಟಗಳನ್ನ எப்படியெல்லாம் ಮಾಡಿದ್ದಾರೆ. நினைத்தாரோ அப்படியெல்லாம் சாப்பிட்டு ಹೇಗೆಲ್ಲ இருக்கிறார். ಅವ್ರು ನೆನೆಸಿದ್ರು ಹಾಗಲ್ಲ ಅವರು ಊಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார்? ಆಶೀರ್ವಾದವನ್ನ ದೇವರು நீ ಯಾಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ? உண்டு உறங்கி ಅನುಭವಿத்து ಆಂಡವರಿಗೆ ನನ್ನಿ ಸಲ್ಲುತ್ತುಂಬಡಿಯಾಗಿ ಉಂಡು ಮಲಗಿ ನೀ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த ஆசீர்வாதமே உனக்கு விக்கிரகமாய் ಆ மாறக்கூடாது. ಒಂದು ಆಶೀರ್ವಾದವೇ ನಿಮಗೆ ವಿಗ್ರಹವಾಗಿ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று வேதம் ಹಣದ சொல்லுகிறது. ಆಸೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮೂಲ இன்னைக்கு பணம் ಕಾರಣವಾಗಿದೆ. பணம் என்று பணத்தை விக்கிரகமாக வைத்துக்கொண்டு ಜನಗಳು ಇವತ್ತು ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಹಣ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ವಿಗ್ರಹವಾಗಿ ಅದರಿಂದಾಗಿ ಓಡುವಂತ ಜನರು ಹೇರಳವಾಗಿದ್ದಾರೆ. நான் இதை செய்யணும், ನಾನು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, அதை பண்ணணும், ನಾನು ಅದನ್ನ நீ ಮಾಡಬೇಕು, எல்லாம் பண்ணு. ನೀನು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡು. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ நீ என்ன பண்ணாலும் சரி, ನೀನು ಏನೇ ಮಾಡಿದ್ರು நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋದಕ್ಕೆ ஏன் ಆಗೋದಿಲ್ಲ. யாபேஸ் இப்படி ஜெபிக்கிறான்? ಯಾಬೇಸ್ ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே ಮಾಡುತ್ತಾನೆ, என்னை ஆசீர்வதியோ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ என்னை ಮಾಡು, பெரிதாக்கு, ನನ್ನ ಪ್ರಾತ್ಯವನ್ನ ವಿಸ್ತಾರಿಸು, ஆனால் ಆದರೆ நீ என்னோடு கூட இருக்க ನನ್ನ வேண்டும். ಸಂಗಡ ಇರಲೇಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ உன் ಇರಲೇಬೇಕು. ஆசீர்வாதம் நிலைத்து நிற்க வேண்டும் ನಿಮ್ಮ என்று ಆಶೀರ್ವಾದ சொன்னார். ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಾದ್ರೆ ஆண்டவர் கொடுத்த அந்த திறந்த வாசலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ದೇವರು சொன்னார். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲೊಳಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀನು ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ உன்னுடைய கிரியைகள் அவருக்கு முன்பதாக மாசற்றதாக பழுதற்றதாக காணப்பட ನಿಮ್ಮ வேண்டும். ಕ್ರಿಯೆಗಳು ಆತನ ಮುಂದಾಗಿ ಅದು ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಕಾಣುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. சிறைச்சாலையில் இருந்த யோவானுக்கு ಸೆರೆಯಲ್ಲಿರುವಂತ ಯೋಹಾನನಿಗೆ திறந்த வாசலை ஆண்டவர் ஏன் கொடுக்க வேண்டும்? ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? அவனுடைய கிரியைகள் அப்படி இருந்தது. ಆತನ ಕೃತ್ಯಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದವು. God said to him, ಆತನಿಗೆ ದೇವರು ಹೇಳುವಾಗ you do this work. ಈ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡು. See, நீங்களும் நானும் தான் என்ன சொல்லிருப்போம்? ನೀವು ನಾವು ಆದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರಿ? நான் சிறைச்சாலையில் ನಾನು இருக்கிறேன், ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, சிறைச்சாலை ಅಡೈக்கப்பட்டு ನಾನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ இந்த ಬಂಧಲ್ಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இடத்துல இந்த காரியத்தை ಈ வெளிப்படுத்துறேன். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ನೀವು நான் இதை ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? எழுதணுமான்னு கேட்டிருப்போம். ನಾನು ಇದನ್ನ ಬರಿಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ವಿ. சில வேளையில நம்மளே சொல்லிடுறோம், ಕೆಲವು ಸಮಯ ನಾವೇ ಹೇಳ್ತೇವೆ, நீங்க சொல்ல மாட்டீங்க, ನೀವು ಹೇಳೋದಿಲ್ಲ, நான் சொல்லிடுவேன். ನಾನ್ ಹೇಳ್ತೇನೆ. நம்ம ಸಿಚುವೇಶನೇ புரிஞ்சுக்க மாட்டறாங்க. ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನೇ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. நான் சொல்லியிருக்கேன், ನಾನ್ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனா பாருங்க என் கிரியை எப்படி இருக்கு, ಅದು ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿ ஆனா ಇದೆ, யோவான் கிரியை எப்படி ಅದು இருக்கு? ಯೋಹಾನನ ಕ್ರಿಯೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ அது ಇದೆ, சிறைச்சாலையா இருந்தாலும் ಅದು சரி, ಸೆರೆಮನೆ அது ಆಗಿದ್ದರು, ಇಡುಕமான இடமா ಅದು இருந்தாலும் ಇಕ್ಕಟ್ಟಾದ சரி, ಸ್ಥಳವಾಗಿದ್ದರು, அங்க பென் பேப்பர் இல்லாத இடமா ಅಲ್ಲಿ இருந்தாலும் சரி. ಪೆನ್ನು ಪೇಪರ್ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ எங்க ಸ್ಥಳವಾಗಿದ್ದರು. வீட்ல ஒரு பொடி பையன் இருக்கிறான், ನಮ್ಮ ಮನೇಲಿ ಒಂದು ಹುಡುಗ ಇದ್ದಾನೆ, படிக்கிறானோ படிக்கலையோ தெரியல, ಓದ್ತಾನೋ ಓದೋದಿಲ್ವೋ, அது எக்ஸாம் இருக்குதோ இல்லையோ தெரியாது, ಎಕ್ಸಾಮ್ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ, எப்ப பாரு வந்து எனக்கு பேட் இல்ல, ಯಾವಾಗ್ಲೂ ನನಗೆ ಪ್ಯಾಡ್ ಇಲ್ಲ, எனக்கு பென் இல்ல, ನನಗೆ ಪೆನ್ ಇಲ್ಲ, எனக்கு ரப்பர் இல்ல, ರಬ್ಬರ್ ಇಲ್ಲ, ஐயோ தலை தின்றோம், ಹೀಗೆ ನಮ್ ತಲೆ ತಿಂತಾನೆ. எழுதுறானோ இல்லையோ ಆತನ தெரியாது, ಬರೀತಾನೋ ಬರೆಯೋದಿಲ್ವೋ, ஆனா அந்த ஐட்டம்ஸ் அவனுக்கு வேணும். ಆದ್ರೆ ಐಟಮ್ಗಳೆಲ್ಲ ತನಗೆ ಬೇಕು. யோவான் பாருங்க சிறைச்சாலை, ಯೋಹಾನ ನೋಡ್ರಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. சிறைச்சாலைல என்னமா இருக்கும்? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದಮ್ಮ? சிறைச்சாலைக்கு யாரும் போயில்ல, ಯಾರಾದ್ರೂ ಸೆರೆಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஆனா எல்லாத்தையும் பாக்குறீங்க. ಆದ್ರೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನೋಡ್ತೀರಾ. சிறைச்சாலையில என்ன இருக்கும்? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಏನಿರುತ್ತೆ? சொல்லுங்களே ரமூர்த்தியா, சிறைச்சாலையில என்ன இருக்கும்? நல்லா செவுரு இருக்கும், 4 ಗೋಡೆ ಇರುತ್ತೆ, யாரும் உள்ள போகாத மாதிரி ஒரு கம்பி இருக்கும், ಯಾರು ಒಳಗಡೆ ಹೋಗದ ಹಾಗೆ ஸ்பெஷலா அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், அதை வாட்ச் பண்ணீங்களா? ಒಂದು ತಟ್ಟೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஏன் அத முக்கியமா வாட்ச் பண்ணு. ಅದು ಮುಖ್ಯವಾಗಿ ನೀವು அவன் ನೋಡ್ಬೇಕು. கைதியா இருந்தாலும் ಕೈದಿ அங்க சாப்பிடணும் ஒரு தட்டு கிளாஸ் வச்சு ಅಲ್ಲಿ ತಿನ್ನೋದಕ್ಕೆ ತಟ್ಟೆ ಗ್ಲಾಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. எதனா எழுதுவான் இவன் எழுத்தாளர்னு ஒரு பெண்ணா கொடுப்பாங்க. ಏನಾದ್ರೂ ಬರಿತಾ ನೀನು ಓದಿರೋನು ಅಂತ ಹೇಳಿ ಪೆನ್ நிறைய எழுத்தாளர் கூட சிறைச்சாலையில இருக்காங்க. ಬಹಳ ವಿದ್ಯಾವಂತರು ಸಹ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. நியூஸ் பேப்பரை பாருங்க, ನೀವು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಗಳನ್ನ ನೋಡ್ರಿ, நிறைய அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. ಈ ಪ್ರೆಸ್ ರಿಪೋರ್ಟರ್ಸ್ ಗಳನ್ನೆಲ್ಲ ಅದರಲ್ಲಿ அவங்களுக்கு பென்னு மொபைல் எல்லாம் கொடுத்தா உள்ள அனுப்புறாங்க. ಅವರಿಗೆ ಪೆನ್ನು ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಒಳಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டு அந்த துணியை மாட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ಎಲ್ಲವನ್ನ ಬಿಚ್ಚಿಟ್ಟು ಅವರ ಒಂದು ಕೈದಿಯ ಬಟ್ಟೆನ ಹಾಕಿ ಒಳಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. இப்பவே அப்படி இருக்குனா ಹೀಗೆ ಆಗಿದೆ அப்போ ಅಂದ್ರೆ எப்படி இருந்திருக்கும் ಆ பாருங்க. ಕಾಲಗಳಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತದೆ ಯೋಚನೆ அந்த ಮಾಡಿ. சூழ்நிலையில ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவருடைய கிரியை பாருங்களேன், ಆತನ ಕೃತ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ರಿ. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து
ಕೀழ்ப்படிஞ்சார். ಅವ್ರ ತಂದೆಗೆ ವಿಧೇಯನಾದನು, சத்தத்துக்கு செவி ಅವ್ರ கொடுத்தார். ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟನು. எஸ் மை லார்ட், ಹೌದು ದೇವರೇ, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன்னு சொன்னார். ನೀವು ಹೇಳುವ ಹಾಗೆ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ சொல்லிட்டு போயிட்டாரா? ಹೇಳಿ ಹೋದ್ರಾ? என்ன வாக்குத்தத்த சாட்சி சரிங்களா? 31st நைட்டு 31ನೇ ತಾರೀಕು ಎಂತ ವಾಗ್ದಾನಗಳು ಗೊತ್ತಾ? இந்த வருஷம் ಈ ವರ್ಷ கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணுவேன், ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕವಾಗಿ கொஞ்சம் அதிகமா பைபிள் படிப்பேன், ಅಧಿಕವಾಗಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ஆண்டவருக்கு அதிகமா சாட்சியா இருப்பேன், ದೇವರಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ஊழியத்துக்கு அதிகமா ஒத்துழைப்பேன், ಸೇವೆಗೆ ಅಧಿಕವಾಗಿ ನಾನು திருச்சபையில அதிகமான உதவியா இருப்பேன். ಸಭೆಗೆ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ நான் ಸಹಾಯಕರಾಗಿದ್ದೇನೆ. கேக்குறேன், இது 2வது வாரம் தான். ನಾನು ಕೇಳ್ತೀನಿ 2ನೇ ವಾರನೇ. அது இல்ல, எங்க வீட்ல ஒரு வேற இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ನಮ್ಮ ಮನೇಲಿ ಇಂತ ಒಂದು ಸಂಭವ ஊழியக்கார வீட்ல நடந்துக்குது. ಸೇವಕರ ಮನೇಲಿ ನಡೆಯುತ್ತೆ. எத்தனை விசுவாசிகளுடைய கிரியைகளை சனிக்கிழமையில பாக்குறேன் தெரியுங்களா? ಎಷ್ಟು ಜನರ ಕ್ರಿಯೆ ஐயோ கண்கொள்ளா காட்சி, ಅದು ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವಂತ உங்க கிரியை ದೃಶ್ಯ. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்திருக்கிறது, ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ஆனா ಬಲವಿದ್ದಾಗಲೂ உன் கிரியை எப்படி இருந்துக்குது? ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಯಾವ ರೀತಿ சனிக்கிழமை ಇತ್ತು? எங்க போன? ಶನಿವಾರ ಎಲ್ಲಿ எங்க ಹೋದ್ರಿ? இருந்த? ಎಲ್ಲಿ ಇದ್ರಿ? எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண? ಎಲ್ಲಿ ಸಮಯವನ್ನ ವೆಚ್ಚ உன் ಮಾಡಿದ್ರಿ? கிரியை திருச்சபைக்கு என்ன? ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಸಭೆಗೆ ಏನು? உன் கிரியை உன் ஊழியத்திற்கு என்ன? ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಸೇವೆಗೆ ಏನು? உன் கிரியை உன் ஆண்டவருடைய சேவைக்கு என்ன? ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ದೇವರ ಸೇವೆಗೆ ಏನು? எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்றியா நீ? ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸಮಯವ ಓಟಿ ಪண்றியா? ಓಟಿ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ உன் கிரியை ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மேலாக, ದೇವರ ಸೇವೆಗೂ ಮೇಲಾಗಿ, அவருக்கு மேலாக, ಆತನಿಗೂ ಮೇಲಾಗಿ, அவருடைய நாளிலே ಆತನ ದಿನದಂದು நீ என்ன செஞ்சாலும் ನೀವು ಏನೇ அது ಮಾಡಿದ್ರು உனக்கு விக்கிரகம் என்பதை மறந்து ಅದು ನಿಮಗೆ போகாதே. ವಿಗ್ರಹ ಎಂಬುದಾಗಿ ಮರೆಯಬೇಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. பாஸ்டர் மறுத்துட்டாரு. ಪಾಸ್ಟರ್ என்ன ஒரு ரூம்ல அங்கே வைத்திருக்கிறார்கள். ಒಂದು ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಇಟ್ಟಿದ್ರು. என்னை ஒரு ரூம்ல கொண்டு போனார்கள். ಅಮ್ಮ ಅವನ್ನ ಒಂದು ರೂಮಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அங்க ಹೋದ್ರು. ஒரு சிலர் என்னோடு கூட வந்தார்கள். ಕೆಲವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಂದ್ರು, என்னோடு பேசினார்கள். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. நீங்க என்ன செய்ய என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ನೀವು ಈಗ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? நான் கண்ணீரோடு சொன்னேன், ನಾನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಹೇಳಿದೆ, என் கணவன் மரித்தாலும் ನನ್ನ ಯಜಮಾನ ಮರಣ ಹೊಂದಿದ್ರು, நாளை ஆராதனை தடைப்படக்கூடாது என்று ನಾಳೆಯ ಆರಾಧನೆ ತಡೆಪಡಬಾರದು. ஆண்டவருடைய ஆராதனை எந்த விதத்திலும் தடைப்படக்கூடாது. ದೇವರ ಆರಾಧನೆ ಯಾವ ವಿಧದಲ್ಲೂ ತಡೆಪಡಬಾರದು. மரித்தவர் மரித்து விட்டார், ಸತ್ತವರು ಸತ್ತು ಹೋದರು. ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டும் என்று ಜೀವವುಳ್ಳ சொன்னேன். ದೇವರನ್ನು ನೀವು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தர் உனக்கு எனக்கு ஜீவன் கொடுத்தது எதற்காக? ಕರ್ತನು ನಿಮಗೂ ನಮಗೂ ಜೀವವನ್ನು நம்முடைய ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கிரியைகளை ನಮ್ಮ வெளிப்படுத்தும்படியாக. ಕೃತ್ಯಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஒருவேளை சொல்லலாம், ಒಂದು ವೇಳೆ he is ಹೇಳಬಹುದು, a very big man of God. ಆತನು ದೇವರ ಬಹಳ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. எங்க பையன்கிட்ட நான் சொன்னேன், ಮಗನ ಬಳಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, your dad is not only a bishop, ನಿಮ್ಮ ತಂದೆಯವರು ಏನು ಬೇರೆ ಬಿಷಪ್ ಅಲ್ಲ, அவர் பிஷப்க்கு ஒரு லீடர் மகன் ಅವರು என்று சொன்னேன். ಬಿಷಪ್ಗೆನೇ ಒಂದು ಲೀಡರ್ ಆಗಿ He is ನಾಯಕನಾಗಿದ್ದನು. archbishop. ಆತನು ಆರ್ಚ್ ಬಿಷಪ್ He is a ಆಗಿದ್ದರು. big man of God. ಆತನು ದೇವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இறந்திருக்காரு. ಅಂತ ಒಂದು ದೈವ ಮನುಷ್ಯರು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವಲ್ಲ, பரவாயில்ல, ஒரு ஜெபம் பண்ணி நம்ம போயிடலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗೋಣ. நோ, ಇಲ್ಲ, ஆண்டவருக்கு மேலாக ದೇವರಿಗೂ ಮೇಲಾಗಿ நாம் ஒன்றையும் செய்யக்கூடாது ನಾವು என்பதை ಒಂದನ್ನು ನಾವು என் ಮಾಡಬಾರದು. மகனுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ಅಯ್ಯವರಿಗೂ ಸಹ ಅಮ್ಮವರು ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு துக்கம் உனக்கு இருக்கும். ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟೋ ದುಃಖ ಇದ್ದರೂ ಸಹ எவ்ரிடே வருவான் பெட்ரூம்க்கு. ಪ್ರತಿದಿನ ನನ್ನ ಡ್ಯಾಡಿ எப்படி இருப்பாங்கன்னு பாப்பா. ಅಯ್ಯವ್ರು ಹೇಗಿರ್ತಾರೆ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ಡ್ಯಾಡಿ ನಾನು என்ன செய்யணும்னு கேட்பான். ಅಯ್ಯವರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ತಂದೆ ಬಳಿ ஒரு ಕೇಳ್ತಾರೆ. நாள் வந்து கேக்குவான். ಒಂದೊಂದು ದಿನ ಅವರು ஒரு ಬಂದು நாளைக்கு ನೋಡ್ತಾರೆ. 3-4 வாட்டி ಒಂದು கேட்பான். ದಿನಕ್ಕೆ 3-4 ವರ್ತಿಯಾಗಿ அவன் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ಅವರು ಹೇಗಿದ್ದಾರೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நான் சொன்னேன், ಅದು ನಾನು ಹೇಳಿದೆ, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ಹೀಗೆ சொன்னேன். ಇರಬೇಕು ಅಂತ நேற்று கூட நான் சொல்லி இருக்கிறேன், ನಿನ್ನೆ ದಿನ ಸಹ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದೆ, நீ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேன். ಹೀಗೆ ನೀನು ಬಟ್ಟೆನ ಧರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. என் கூட வந்து நம்ம ராமூர்த்தி அவங்க சித்தப்பா வேலை செய்தார். ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ರಾಮಮೂರ್ತಿ ಚಿಕ್ಕಪ್ಪ ಅವರು ಇದ್ದರು. பாஸ்டர் ஜார்ஜ், ಪಾಸ್ಟರ್ ಜಾರ್ಜ್ ಅಯ್ಯವರು. அவர் வந்து துணி எடுப்பாரு. ಅವ್ರ ಬಟ್ಟೆನ ಖರೀದಿ ಮಾಡ್ತಾರೆ. அவர் கூட நான் நிக்குவேன். ಅವ್ರ ಜೊತೆಗೆ ನಾನು ನಿಲ್ತೀನಿ. அப்போ அவர் என்கிட்ட சொல்வாரு, ಅವ್ರು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, என்ன பாஸ்டர்மா பாத்துட்டு இருக்கீங்க? ಏನಮ್ಮವ್ರೆ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? பாஸ்டருக்கு ஒரு 1/2 டஜன் ஷர்ட் பேண்ட் வாங்குங்க. ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರಿಗೆ 1/2 ಡಜನ್ ಬಟ್ಟೆನ ಖರೀದಿ ಮಾಡ್ರಿ. போதுமையான்னு கேட்பேன். ನಾನು ಸಾಕಯ್ಯ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. அப்ப அவர் சொல்வாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அவருடைய 2 கண்கள் எல்லாரையும் பாக்குது, ಅವ್ರ 2 ಕಣ್ಗಳು ಎಲ್ಲರನ್ನ ನೋಡ್ತದೆ. ஆனா 100க்கும் மேற்பட்ட கண்கள் அவரை பாக்குது. 100ಕ್ಕೆ ಮೇಲ್ಪಟ್ಟಂತ ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನು ನೋಡುತ್ತದೆ. பாஸ்டர் எப்பவும் நீட்டா ஹேண்ட்ஸமா இருக்கணும்
ಅಂತ சொல்வாரு. ಆದ ಕಾರಣ ಅಯ್ಯವರು ಯಾವಾಗಲೂ ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆನ ಧರಿಸಿ ಇರಬೇಕಾಗಿ அன்னையில இருந்து மரிக்கும் வரைக்கும் ಆ ದಿನದಂದು ಮರಣದವರೆಗೂ ஒவ்வொரு நாளும் பாஸ்டாயா ட்ரெஸ் பண்ணுவாரு. ಒಂದೊಂದು ದಿನ ಪಾಸ್ಟರ್ ಬಟ್ಟೆ நான் உடனே சொல்லுவேன், ನಾನು ತಕ್ಷಣ ಹೇಳ್ತೇನೆ இந்த ಪ್ಯಾಂಟ್ಗೆ இந்த ஷர்ட் போடுங்கன்னுவேன், ಈ ಒಂದು ಪ್ಯಾಂಟ್ ಗೆ இந்த ஜாக்கெட் போடுங்கன்னு ಈ சொல்லுவேன், ಒಂದು ಶರ್ಟ್ ಅನ್ನು இந்த வாஷ் கோட் போடுங்கன்னு ಈ ಒಂದು சொல்லுவேன். ವಾಶ್ ಕೋಟ್ ಅನ್ನು ಹಾಕ್ರಿ. நீங்க கணவன் மாத்திரம் அல்ல, ಅವ್ರ ಯಜಮಾನ ಮಾತ್ರ ஒரு ಅಲ್ಲ, ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, ಸೇವಕ ಮಾತ್ರ ஒரு ಅಲ್ಲ, சோஷியல் வர்க்கர் மாத்திரம் அல்ல, ಒಂದು ಸಮುದಾಯದ ಸೇವಕ you ಮಾತ್ರ are a ಅಲ್ಲ, leader ன்னு சொல்லுவேன். ನೀವು ನಾಯಕನಾಗಿದ್ದೀರಾ. என் மகனுக்கு சொல்லி இருக்கிறேன், ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಯ್ಯೋರ್ಗೆ you ಹೇಳಿದ್ದಾರೆ, must stand like that. ನೀವು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ முதல் ನಿಲ್ಲಬೇಕು. ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் துணி ಮೊದಲೇ போடணும், ಭಾನುವಾರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಟ್ಟೆ மற்ற ಧರಿಸಬೇಕು. ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் துணி ಬೇರೆ போடணும். ಭಾನುವಾರಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ஆண்டவர் நமக்கு ಧರಿಸಬೇಕು. ஞானத்தை ದೇವರು ನಮಗೆ கொடுத்திருக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನ You are going ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. to stand in front of the people. ನೀನು ಜನರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? உன் கிரியையை நீ வெளிப்படுத்த வேண்டும், ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನ உன் ಹೊರಪಡಿಸಬೇಕು. கிரியை நீ வெளிப்படுத்த ನಿನ್ನ வேண்டும். ಕೃತ್ಯಗಳನ್ನ ಹೊರಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் ದೇವರ அது ಮಕ್ಕಳ ವಿಗ್ರಹಗಳಾಗಿ இருக்க கூடாது, ಅದು ವಿಗ್ರಹ அது அசுத்தமானவைகளாಗಿ இருக்க கூடாது, ಅಶುದ್ಧತೆ அது ಒಳಪಟ್ಟಿರಬಾರದು. சுத்தமுள்ளவைகளாಗಿ இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya. 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 பில்லி சூனியம் ಆ ಮಾಠ ಮಂತ್ರಗಳು எத்தனை விசுவாசிங்க ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು எலுமிச்சம்பழத்துக்கு பயப்படுது. ಇನ್ನು ಈ ನಿಂಬೆ ಹಣ್ಣಿಗೆ ಭಯಪಡ್ತಾರೆ. யாரெல்லாம் பயப்படுறீங்க கை தூக்கு. ಯಾರೆಲ್ಲ ಭಯಪಡ್ತೀರಾ ಕೈ ಎತ್ರಿ. என் வீட்டு முன்னால போட்டாமா, ನನ್ನ ಮನೆ ಮುಂದಾಗಿ ಹಾಕಿದ್ರಮ್ಮ. துணி காய வைக்கலான்னு போறேன், ಬಟ್ಟೆ ಒಣಗಾಕ್ಲು மாடி மேல எலுமிச்சம்பழம் கிடக்குது. ಮಾಡಿಯಲ್ಲಿ ಆ ನಿಂಬೆ ಹಣ್ಣಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ಆ ನಿಂಬೆ ಹಣ್ಣು ಹಿತ್ತಂದ್ರೆ எடுத்து ತೆಗೆದು கழுவி ತೊಳೆದು அரைத்து ಕಟ್ ಮಾಡಿ சர்க்கரையா உப்பை போட்டு குடிச்சிரு. ಆ ಸಕ್ಕರೆ ಉಪ್ಪನ್ನ ಹಾಕಿ ಕುಡ್ದು ಬಿಡ್ರಿ. ஏனாமா ಆಮೆನ್. ஒரு அலையிலயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஒரு அலையிலயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஏன் ஒன்ன தேடி நீ டயர்டா இருப்பேன்னு ஒரு எலுமிச்சம்பழம் போடுறான். ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ನೀವು ಸುಸ್ತಾಗಿರ್ತೀರಂತ ಒಂದು ನಿಂಬೆಹಣ್ಣನ್ನ நீ ஜெபம் ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. பண்ணு, இன்னும் 4 எலுமிச்சம்பழம் கொடுங்க ஏசப்பா. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ இன்னும் ನಿಂಬೆ ಹಣ್ಣನ್ನ 10 ಕೊಡಪ್ಪ. எலுமிச்சம்பழங்களை கொடுங்கப்பா. ಇನ್ನೂ 10 ನಿಂಬೆ ಹಣ್ಣನ್ನ ஏன் ಕೊಡಪ್ಪ. எலுமிச்சம்பழம்? ಯಾಕೆ ನಿಂಬೆ ஒரு ಹಣ್ಣು? ஆரஞ்சு கொடு, ಒಂದು ಆರೆಂಜ್ ಅನ್ನ ஒரு ಕೊಡು, pomegranate போடு, ಒಂದು pomegranate ஒரு ಹಾಕು, ஆப்பிள் போடு. ಒಂದು ಆಪಲ್ ಅನ್ನ ಹಾಕು. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ಹalleluya ಅಂತ ஒரு ಹೇಳೋದಿಲ್ವಾ? ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ಹalleluya ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ವಾ? ஹalleluya. ஹalleluya. எந்த பில்லி சுனியத்துக்கும் பயப்படாதீங்க. ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರಗಳಿಗೂ இஸ்ரவேலுக்கு ಭಯಪಡಬೇಡಿ. விரோதமான மந்திரமோ குறிச்சொல்லும் இல்லை பிரியமானவர்களே. ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ கரங்களை ವಿರೋಧವಾಗಿ தட்டி ಯಾವ ஆண்டவருக்கு ಮಾಟ நன்றி ಮಂತ್ರಗಳಿಲ್ಲ. செலுத்துங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. உங்களுக்கு விரோதமாக ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ எந்த பில்லி சுனியும் ವರ್ಕ್ ஆகாது, ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು எந்த ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. மந்திரமும் ವರ್ಕ್ ಯಾವ ஆகாது. ಮಂತ್ರಗಳು ಕ್ರಿಯೆ ஆனா ಮಾಡೋದಿಲ್ಲ. எப்படி இருந்தா ವರ್ಕ್ ஆகாது? ಯಾವ ಹೇಗಿದ್ರೆ உன் கிரியையில ஆண்டவரை வெளிப்படுத்துறவளா இருந்தா ವರ್ಕ್ ನಿನ್ನ ஆகாது. ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನ ತೋರ್ಪಡಿಸುವ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದು ஆனா ಕ್ರಿಯೆ நீயும் ಮಾಡೋದಿಲ್ಲ. சிவாஜி நகருக்கு போன ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட ஒரு விசுவாசி, ಅಮ್ಮವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, சிவாஜி நகருக்கு ஓதேமா ಶಿವಾಜಿನಗರಕ್ಕೆ ಪೋಣಮ್ಮ, அந்த வெத்தலை எடுத்துட்டு ಆ ಹೆಲ್ಲಡಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು மைய தடவி காமிச்சாங்க பாரு, ಆ ಒಂದು ಕಾಟಿಗೆಯನ್ನು ಹಾಕಿ ತೋರಿಸಿ அந்த மாதிரி பண்ணிருக்காங்கம்மா. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. வெக்கமா இல்ல விசுவாசிங்களுக்கு இதை குறித்து ನಾಚಿಕೆ ಆಗ್ಬೇಕು ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டு காலமாகிறது? ದೇವರನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ ಎಷ್ಟು ಕಾಲ ವರ್ಷಗಳಾಯ್ತು? ஆண்டவரை தெரிந்து கொண்டு எத்தனை ஆண்டு காலமாகிறது? ದೇವರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಎಷ್ಟು முழங்கால் ಕಾಲ படிட்டு எத்தனை ஆண்டு காலமாகிறது? ಮೊಣಕಾಲೂರಿ ಎಷ್ಟು ವರ್ಷ இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை, ಇನ್ನು ಯಾಕೆ ಇಂಥ இப்படிப்பட்ட ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ? விசுவாசம் இல்லை, ಇಂಥ ಯಾಕೆ இப்படிப்பட்ட ವಿಶ್ವಾಸಗಳಿಲ್ಲ? கிரியை இல்லை. ಯಾಕೆ ಇಂಥ உன்னை ಕೃತ್ಯಗಳಿಲ್ಲ? பார்த்து வேறவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಬೇರೊಬ್ಬರು உன்னை ಹೇಗೆ பார்த்து எப்படி ರಕ್ಷಣೆಗೊಳಪಡ್ತಾರೆ? இன்னும் ಆண்டವரை ஏற்றுக்கொள்வாங்க? ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಬೇರೊಬ್ಬರು ಹೇಗೆ ದೇವರನ್ನ இன்னும் ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? மஞ்சள் மஞ்சா பூசிக்கிட்டு ಎಲ್ಲ ಅರ್ಶನ ಹಚ್ಕೊಂಡು வீட்ல செய்யற எல்லா சடங்காச்சாரமும் செய்துகிட்டு ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪದ್ಧತಿಗಳನ್ನ கல்யாணம் ಮಾಡ್ಕೊಂಡು பண்றது, ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡೋದು, பிள்ளைங்களை உட்கார வைக்கிறது, ಮಕ್ಕಳನ್ನ ಕುಳ್ಳಿಸಿರೋದು, பிள்ளைங்களை எழுந்திக்க வைக்கிறது, ಮಕ್ಕಳನ್ನ ಎಬ್ಬಿಸೋದು, ஏன் படுக்க வைக்கிறது, ಮಲಗಿಸೋದು, இதெல்லாம் அம்மாவுடைய வேலை தான். ಇದೆಲ್ಲ ಅಮ್ಮವರ ಕೆಲಸನೇ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க மாதிரியா இல்லன்னா, ನೀವು ಒಂದು நீங்க ಮಾದರಿಯಾಗಿರೋದಿದ್ರೆ, மாடலா இல்லன்னா, ನೀವು ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿರೋದಿದ್ರೆ, உங்க கிரியை உங்க வீட்ல வெளிப்படலன்னா, ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ನಿಮ್ಮ உங்க ಮನೆಗಳಲ್ಲಿ பிள்ளைகள் ತೋರ್ಪಡಿಸದಿದ್ರೆ, கிரியை உள்ளவர்களாய் மாறவே முடியாது. ನಿಮ್ಮ
ಮಕ್ಕಳ ಜೀವಿತ கரங்களை தட்டி ಬದಲಾಗೋದೇ ஆண்டவருக்கு ಇಲ್ಲ. நன்றி ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ செலுத்துங்க. ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ இந்த ಪಡಿಸೋಣ. இந்த ஒரு வார்த்தை குறித்து நான் பேச போகிறேன். ಒಂದು ಮಾತಿನ ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿ மற்ற ரெண்டு காரியங்களை குறித்து வருகிற நாட்களிலே பேச ಬರುವ ಎರಡು போகிறேன். ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಬರುವ ಮುಂದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. எந்த பில்லி சூனியம் ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು நீங்களும் பயப்படக்கூடாது. ನೀವು ಭಯಪಡಬಾರದು. நீங்களும் பில்லி சூனியத்தை செய்யக்கூடாது. ನೀವು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬಾರದು. பண்றோம் பாருன்னு சொல்றியா, அதே ஒரு பில்லிய சூனியம். ಮಾಡ್ತೀರಿ ನೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳುವುದೇ ಅದೇ ಒಂದು ரொம்ப பிரசங்கம் கேக்குறது, ಬಹಳ ಪ್ರಸಂಗವನ್ನ நல்லா ಕೇಳ್ತೀರಾ, ஜெபம் பண்றது, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ நல்லா ಮಾಡ್ತೀರಾ, பைபிள் படிக்கிறது, ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯ ವೇದನ நல்ல ಓದ್ತೀರಾ, கிரியை தான். ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ஆனா ಕ್ರಿಯೆಗಳೇ. சபை விட்டு போகும்போது ಅದೇ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ பாத்துக்கறவா உன்ன ஒரு கை ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಬಾ ಒಂದು ಕೈ. நீ வாயாலே பில்லிய சூனியம் பண்ணிட்டு திரியற, ಬಾಯಿಂದನೇ ನೀನ್ ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನ தெரியாதவே ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. கிரியையில பண்றான். ಅವ್ರು ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾರೆ, வாயிலே வட சுடுறீங்க நீங்க. ಬಾಯಲ್ಲೇ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. எந்த பில்லி சூனியமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು. பகைகள் முக்கியமாக இருக்க கூடாது. பகைகள், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು, என்னமா அது பகைகள், ಹಗೆಗಳು, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்க கூடாது. ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಮಾತನಾಡದೆ ಇರಬಾರದು, வைராக்கியமா இருக்க கூடாது. ವೈರಾಗ್ಯವಾಗಿರಬಾರದು. எங்க அப்பா எங்க இருக்காரு, எங்க அப்பா சொல்வாரு, ತಂದೆಯವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே ಸೂರ್ಯನ ಮುಳುಗೋಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ உன் கோபம் தனிய கடவது. ನಿನ್ನ ಕೋಪ ತಣ್ಣಗಾಗಲಿ. எங்க அம்மா கொஞ்சம் கோபப்படுவாங்க, எங்க அம்மா கோச்சுக்க போறாங்க, எங்க அம்மா கொஞ்சம் கோபப்படுவாங்க. ಅಮ್ಮವರು ಬಹಳ ಕೋಪ ஆனா எங்க ಪಡ್ತಾರೆ, அப்பா கோபத்தை மறக்கிறவர். ಆದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಕೋಪವನ್ನು எங்க அப்பா ಮರೆಯುವವರು. சொல்வாரு, ನನ್ನ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, எங்க அம்மா காது கேக்குற மாதிரி சொல்வாரு, ನನ್ನ ತಾಯಿಯ ಕಿವಿಗೆ ಕೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, நாங்களும் கேட்டுட்டு தான் இருப்போம். ನಾವು ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, சூரியன் அஸ்தமிக்கிறது முன்பதாக கோபம் தனிய ಸೂರ್ಯ கடவது. ಮುಳುಗೋಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೋಪ ஆனா ತಣ್ಣಗಾಗಬೇಕು. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தனியில ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ ಅದು ತಣ್ಣಗಾಗ್ಲಿಲ್ಲ. அந்த மாதிரி கிறிஸ்தவங்களா இருக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬಾರದು. கணவன் மனைவிக்கு கூட சொல்றேன், ಗಂಡ ಹೆಂಡತಿಗೂ ಸಹ நைட்டு ಹೇಳ್ತೇನೆ, கோபப்பட்டீங்கன்னா ರಾತ್ರಿ ಕೋಪ ಪಟ್ರೆ காலையிலக்குள்ள பேசிருங்க. ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ 2 நாள் ಮಾತನಾಡಬೇಕು. புருஷன்கிட்ட பேசுறது 2 ದಿನ அது ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. எப்படி இருந்தீங்களோ ಅದು தெரியாது. ಹೇಗಿರ್ತೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாங்க அப்படி இருந்ததே ನಾವು கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಿದ್ದೇ ಇಲ್ಲ. எங்க பெண் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ, கோபப்பட்டா கூட ಕೋಪ ಪಟ್ರು ಸಹ ஒருத்தர் கோபப்பட்டா ஒருத்தர் அமைதலா இருந்துருவோம். ಒಬ್ರು ಕೋಪ ಪಟ್ಟಾಗ ಒಬ್ರು ಸುಮ್ನೆ ಆಗ್ತೀವಿ. எனக்கு பாஸ்டர் கோபப்பட்டா ரொம்ப இஷ்டம். ಪಾಸ್ಟರ್ ಕೋಪ ಪಟ್ರೆ ಬಹಳ ಇಷ್ಟ. இது என்ன லேடின்னு கேக்குறீங்களா? ಯಾವ ರೀತಿ அடுத்த 1 ஹவர்ல ಒಂದು ಕ್ಷಣ ಒಂದು எனக்கு ಗಂಟೆ என்ன ನಂತರ பிடிக்குதோ அது ಕವರ್ல வந்துரும். ಅಮ್ಮವ್ರಿಗೆ ಏನ್ ಇಷ್ಟವೋ ಅದು ಕವರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. இன்னும் எனக்கு என்ன பிடிக்குதோ அது அந்த கவர்ல ನನಗೆ இருக்கும். ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟನೋ ಅದು அவர் ಕವರಲ್ಲಿ என்ன ಬರುತ್ತೆ. கோபப்பட்டா எனக்கு ரொம்ப இஷ்டம். ಅವ್ರು ಕೋಪ ಪಟ್ರೆ ನಂಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. நான் சொல்வேன், அடுத்த 1 மினிட்ல எனக்கு என்ன கலர் பிடிக்குது, சாரி ஆகட்டும், பலகாரங்கள் ஆகட்டும், தின்பண்டங்கள் ஆகட்டும், அது கவர்ல வரும். ನನಗೆ ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟನೋ ಬಟ್ಟೆ ಆಗ್ಲಿ உடனே சுதா பங்கிராஜாய பாக்குது, என்ன பண்ணுவார், எல்லாம் கொடுத்து கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அவர். ತಕ್ಷಣವೇ ಅಮ್ಮವರು ಪಂಕಿರಾಜಯ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ கொடுத்து ಇದ್ದಾರೆ. கொடுத்து கொடுத்து இப்போ உட்கார்ந்துட்டாரு அவரு. ಕೊಟ್ಟು ಕೊಟ್ಟು ಹಾಗೆ ಕುಳಿತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. பகைகள் விசுவாசிக்கு இருக்க கூடாது. ಹೀಗೆ ಕೋಪ ಪಡುವಂತ பக்கத்துல ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಬೇಕು. விசுவாசிக்கு ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗೆ பக்கத்துல இருக்கிற ಸ್ತೋತ್ರ விசுவாசிக்கு ಮಾಡೋದಿಲ್ಲ. கரம் கொடுக்கிறது இல்ல. ಅವರಿಗೆ ಕರಗಳನ್ನ ಕೊಡೋದಿಲ್ಲ. இப்ப சொல்றேன், ಈಗ ಹೇಳ್ತೀನಿ, கண்ணை மூடிக்கின்னு ஒரு 2 பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட 2 கையை கொடு. ಕಣ್ಣನ್ನ ಮುಚ್ಚಿ 2 ಪಕ್ಕದಲ್ಲಿ 2 ಕರಗಳನ್ನ கொடுங்கம்மா, ಕೊಡ್ರಿ. 2 கையை கொடுங்கம்மா. ಕೊಡ್ರಿ. போமா, கர்த்த கொடு. உன் பக்கத்துல உஷாதாங்குது. ஹalleluya. ஒரு சின்ன பொண்ணு மைக்க தூக்கினே போய் கையை கொடுத்துட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கீர்த்தி கொடுத்தியா பக்கத்துல இருக்கிற பையனுக்கு? ஹாஸ்டல் பையன் கொடுக்கலையா? கொஞ்சம் பேர் அப்படித்தான் ஹாஸ்டல் பசங்க ஒரு மாதிரி. ಕೆಲವರೆಲ್ಲ ಆಶ್ರಮ ಮಕ್ಕಳಂದ್ರೆ ಒಂಥರ ನೋಡೋದು. ஹalleluya, ஹalleluya. ஒரு மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது சர்ச்சில. ಒಂಥರ ಎಲ್ಲ ನೆನೆಸಬಾರದು நீங்க ಸಭೆಯಲ್ಲಿ. வெளிய எல்லாம் நினைச்சுக்கங்க. ಹೊರಗಡೆ ಎಲ್ಲ when you come to the presence of God, ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ no பகைகள், ಯಾವ ಹಗೆತನಗಳು no ಇರಬಾರದು. பகைகள், ಯಾವ ಹಗೆತನಗಳು சண்டைக்காரனா ಇರಬಾರದು. இருந்தாலும் சரி, ಅವ್ರು ಜಗಳವಾಗಿದ್ರು சாட்சிக்காரனா இருந்தாலும் ಸರಿ, சரி, ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದರು ಸರಿ, கரம் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே ಕರ ಕೊಟ್ಟು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ நீ ಹೋಗಿ. போடுற ஸ்தோத்திரம் ನೀನು ಹೇಳುವಂತ ಸ್ತೋತ್ರ மனுஷனுக்கு இல்ல, ಅದು ಮನುಷ್ಯನಿಗಲ್ಲ. நான் ஒரு சில ஸ்தோத்திரம் பண்ணும்போது ನಾನು கேட்டிருக்கிறேன், ಕೆಲವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ ಕೇಳ್ತೇನೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ಕರ್ತನಿಗೆ நீ ಸ್ತೋತ್ರ. போடுற ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ನೀನು ಮಾಡುವ ಸ್ತೋತ್ರ நீ ಕರ್ತನಿಗೆ. போடுற ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ನೀನು ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರ நீ போடுற ಕರ್ತನಿಗೆ. ஸ்தோத்திரம் ராஜாதி ನೀನು ராஜாவுக்கு, ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾದಿ ರಾಜನಿಗೆ. the king of king க்கு, ನೀನು
ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾದಿ இப்ப ರಾಜನಾಗಿ சொல்லுங்க எல்லாரும் கர்த்தருக்கே ಈಗ ஸ்தோத்திரம். ಹೇಳ್ರಿ ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹalleluya. பகையோடு இந்த ஆண்டுல வாழ வேண்டாம். ಈಗ ಹಾಗೆಯೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு ಜೀವಿಸಬೇಡ. ತೀರ್ಮಾನ ಎಡುಂಗೆ. ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இனி நான் பகையா யாரிடத்திலும் இருக்க ಇನ್ನು மாட்டேன். ನಾನು ಹಗೆಯಾಗಿ ಯಾರ ಬಳಿ நான் ನಾನು விரோதமா ಇರೋದಿಲ್ಲ. யாரிடத்திலும் இருக்க ನಾನು மாட்டேன். ವಿರೋಧವಾಗಿ ಯಾರ ಬಳಿ ನಾನು ಇರೋದಿಲ್ಲ. ஐயோ இப்ப கூட வாலிப பசங்களை நான் வாட்ச் பண்றேன். ಇವತ್ತಿರುವಂತ ಯವನಸ್ಥ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. நம்ம பக்கத்திலேயே வருங்க. ಅವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬರ್ತೀನಿ. அப்படி போதுங்க. ಹಾಗೆ ತಿರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. மூஞ்ச திருப்பி விட்டுருவார் கடவுள். ದೇನ್ ಮುಖವನ್ನ ಹಾಗೆ உஷாரா இருந்துங்க. ಬಹಳ வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಿದ್ರೆ, மதிக்கலன்னு சொன்னா, ದೊಡ್ಡವರಿಗೆ ಅವ್ರ ಘನತೆಯನ್ನು ಕೊಡದಿದ್ರೆ, give respect to the elders, ನೀವು ದೊಡ್ಡವರಿಗೆ ಘನತೆಯನ್ನು ಕೊಡದಿದ್ರೆ, the shutter will close. ಆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. hallelujah. hallelujah. உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல் வேண்டுமா? ಆಶೀರ್ವಾದದ ಬಾಗಿಲು ಬೇಕಾ? யாரோடும் பகையா இருக்க வேண்டாம். ಯಾರ ಬಳಿ ಹಾಗೆಯಾಗಿ ಇರಬೇಡಿ. வரைக்கும் ಸಾಧ್ಯವಾಗುವ எல்லாரோடும் அன்பா இருக்கும்படி ಎಲ್ಲರ ಬಳಿ ಪ್ರೀತಿಯಿಂದ நேரம் இல்லாததனால சுருக்கமாக நான் ಸಮಯ ಇಲ್ಲದ ಕಾರಣ ನಾನು ಚೊಕ್ಕದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. விரோதங்கள் இருக்க வேண்டாம். ನಿಮಗೆ ವಿರೋಧಗಳು ಇರಬಾರದು. வைராக்கியங்கள் இருக்க வேண்டாம். ವೈರಾಗ್ಯಗಳು ಇರಬಾರದು. ரொம்ப இருக்குது விசுவாசிகள் கிட்ட. ಇದು ಬಹಳ ಇದೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ஒரு வருஷம் ஆனாலும் பேச மாட்டறாய். ಒಂದು ವರ್ಷ ಕಾಲ ಆದ್ರೂ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. வைராக்கியம். ಎಂಥ ವೈರಾಗ್ಯಗಳು. ಅವನ ಯೋಚನೆಗಳು ಅಳಿந்து போகும் ಎಂದು ಆತನ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ಅಳಿದು ಅವನ ಮಣ್ಣಿಗೆ ತಿರುಗುವನು. ಆತನ ಮಣ್ಣಿಗೆ ತಿರುಗುತ್ತಾನೆ. ಅನ್ನಾಳಿலே ಅವನ ಯೋಚನೆಗಳು ಅಳಿದು ಹೋಗುವವು. ಆತನ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. ವೈರಾಗ್ಯಂ ಎங்கே? ವೈರಾಗ್ಯಗಳು ಎಲ್ಲಿ? ಒತ್ತರ ಪಾತುನುನಾ ಪೈ ಪಾತುಡು. ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪೇಸುನುನಾ ಪೇಸಿಡು. ಮಾತನಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಾತನಾಡ್ರಿ. ಕೊಡುತ್ತುಡು. ಕೊಡಬೇಕಾಗಿರುವುದಾದ್ರೆ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ರಿ. ನಾಳೆ ಕೊಡಕಲಾನ ಯೋಚಿಕಾದೆ. ನಾಳೆ ಕೊಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ನಾಳೆಗೆ அவங்க இல்லனா, ನಾಳೆ ಅವ್ರು ಇಲ್ಲದಿದ್ದಾಗ வாழ்நாளெல்லாம் யோசித்து அழுவ வேண்டியதாயிருக்கு. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅಳ್ತಿರ್ತೀರಾ. நேத்தே கொடுக்கலாம் நினைச்சேன், ನೆನ್ನೆನೇ ಕೊಡ್ಬೇಕಂತ ನೆನೆಸ್ದೆ. நேத்தே பார்க்கலாம் நினைச்சேன், ನಿನ್ನೆ ಅವ್ರು ನೋಡ್ಬೇಕಂತ ನೆನೆಸ್ದೆ. ஐயோ பார்த்திருந்தா நல்லா இருந்துச்சு, ಅಯ್ಯೋ ನೋಡಿದಿದ್ರೆ கொடுத்திருந்தா ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು, நல்லா இருந்துச்சு, ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು, நல்லா இருந்துச்சு, ನಾನು ಕೇಳಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. நீங்க இப்படி இருக்க வேண்டாம். ನೀವು ಹೀಗಿರಬೇಕು. விரோதங்கள் வேண்டாம். ನಮಗೆ ವಿರೋಧಗಳು ಬೇಡ. ವೈರಾಗ್ಯಗಳು வேண்டாம். ವೈರಾಗ್ಯಗಳು ಬೇಡ. பகைகள் வேண்டாம். ಹಗೆಗಳು ಬೇಡ. பாருங்க, ನೋಡ್ರಿ அடுத்த வார்த்தை என்ன சுதமா எழுதிருக்கு. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? கோபங்கள். கோபம் ரொம்ப கெடுதல். நான் சொல்றேன், ಕೋಪ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾದಂತ ಕಾರ್ಯ. கோபம் பட்டு பிபி வர வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ಕೋಪ ಪಟ್ಟು ಬಿಪಿ ಬರಮಾಡಿಕೊಂಡವರು ಬಹಳ ಮಂದಿ. ஒரு வாட்டி நம்ம கோபப்படும்போது, ಒಂದು ಕ್ಷಣ ನಾವು ಕೋಪ ಪಡುವಾಗ நம்ம ஹார்ட் வந்து அவ்வளோ வாட்டி என்லார்ஜ் ஆகுது. ನಮ್ಮ ಹೃದಯ ಅಷ್ಟು ವಿಸ್ತರಿಸುತ್ತದೆ. கரெக்ட்டுங்களா? அதிகமா கோபப்பட்டு நீங்க கத்துனீங்கன்னா, ಅಧಿಕವಾಗಿ ಕೋಪ ಪಟ್ಟು ನೀವು ಕಿರಿಚುವಾಗ அவ்வளோ பிரஷர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಅಷ್ಟು ನೀವು பிரஷர் கொடுக்குறீங்க. உங்க மூளைக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்குறீங்க. ನಿಮ್ಮ ಮೂಳೆಗೆ ಅಷ್ಟು ಪ್ರೆಷರ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಿರ್ತೀರಾ. ஒண்ணு உங்களையே நீங்க பாதித்துக் கொள்ளுறீங்க. ಒಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಹಾನಿ ಮಾಡಿಕೊಳ್ತಿರ್ತೀರಾ. இரண்டாவது மற்றவங்களை நீங்க பாதிப்புக்குள்ளாக மாற்றீங்க. ಬೇರೊಬ್ಬರ ಸಹ ಆ ಒಂದು ಹಾನಿಗೆ ಒಳಪಡಿಸ್ತೀರಾ. நீங்க காரணம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. ಕಾರಣ ಇಲ್ಲದೆ ಕೋಪ ಪಡಬಾರದು. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ಕೆಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕೂಡ ಕೋಪಪಟ್ಟಾரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಹ ಕೋಪ ಪಟ್ಟರು. ஆலயத்தை கள்ள குகையா மாத்துவீங்க, ಆಲಯವನ್ನ ಕಳ್ಳ ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳமா ಮಾற்றுவீங்க, ಅದು ವ್ಯಾಪಾರದ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತೀರಾ. ಅಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂತು ಮಾತನಾಡ್ತಿರ್ತೀರಾ. ஆலயத்துல தான் புடவை பிடிச்சு பாப்பீங்க, ಆಲಯದಲ್ಲೇ ಸ್ಯಾರಿಯನ್ನ ನೋಡ್ತಿರ್ತೀರಾ, பிடிச்சு பாப்பீங்க, ಕೂದಲನ್ನ ನೋಡ್ತಿರ್ತೀರಾ. ஷர்ட் எங்க வாங்குனீன்னு ಈ கேப்பீங்க, ಒಂದು ಶರ್ಟ್ ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. நல்லா இருக்குதுன்னு ನೀವು சொல்வீங்க. ಹಾಕೊಂಡಿರೋದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ஏன் ஆண்டவர் கோபப்பட அத மறுப்பாரு? ದೇವ್ರು ಕೋಪ ಮಾಡದೆ ಇರ್ತಾರಾ? ஹalleluya, ஹalleluya. வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயோ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ದೇವರು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. உன்னை வகையார்த்துட்டு போயிட்டே ಯಾವ இருக்கும். ಪಕ್ಕಕ್ಕೆ ತಿರುಗಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಅದು ವಿಭಾಗಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு உண்மை உள்ள விசுவாசி, ஒரு உண்மை உள்ள விசுவாசி, ಸತ್ಯ ಉಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿ ஒரு நாளும் இந்த அதிகாரத்தை பறிச்சு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. சண்டைகள், ಜಗಳಗಳು, பிரிவினைகள், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು, மார்க்க பேதங்கள், ಸಿಟ್ಟು ಕಕ್ಷ ಭೇದಗಳು, மார்க்க பேதங்கள் எல்லார்கிட்டயும் இருக்குது. ಈ ಒಂದು ಭೇದ ಎಲ್ಲಾ ಜನರಲ್ಲೂ ಇದೆ. ஒரு பக்தன் பாடுறாரு, ಭಕ್ತನು ಹಾಡ್ತಾನೆ, நான் ஜாதி இல்ல ஜாதி, பரிசுத்தமுள்ள ஜாதி. ನಾನು ಜಾತಿಗಳಲ್ಲೇ ದೊಡ್ಡ ಜಾತಿ, ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ. ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ಆಗ ಈಗಿರೋರು ಏನಂತಾರೆ, நான் இந்த ஜாதிங்கோ, ನಾನು ಈ ಜಾತಿ. இந்த ரத்தமா இருந்தாலும், ஒரு அம்மா சொல்லுமா என்கிட்ட, இந்த ரத்தமா இருந்தாலும் அந்த ரத்தத்துக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்.
ಈ ರಕ್ತವಾಗಿದ್ರು ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೆಣ್ಣನ್ನ ಕೊಡ್ತೀನಿ. அந்த இந்தல சிந்தன ரத்தம் என்ன ரத்தம்? ಅವ್ರು ಚೆಲ್ಲಿದ ರಕ್ತ ಯಾವ ರಕ್ತ? சொல்லுங்கம்மா, சபையில தானே கேக்குறேன். ತಾನೇ ಇದ್ದೀರಾ ಹೇಳ್ರಿ. இதுல சிந்தன ரத்தம் என்ன ரத்தம்? ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತ ಯಾವ அது ರಕ್ತ? சிகப்பா தானே இருக்குது. ಅದು ಕೆಂಪಾಗಿಲ್ಲ, இல்ல பச்சையா இருக்குதா? ಹಸಿರಾಗಿತ್ತ, இல்ல ப்ளூவா இருக்குதா? ಹೂವಾಗಿತ್ತ, இல்ல கருப்பா இருக்குதா? ಕಪ್ಪಗಾಗಿತ್ತ? இந்த அண்ணாலம்மாவை அறுத்து பார்த்தாலும் ரெட் ரத்தம் தான். ನನ್ನನ್ನ ಬಗಿದ್ರು சுதாமாவை அறுத்து பார்த்தாலும் ரெட் கலர் ரத்தம். ಸುಧಾಮನ ಬಗಿದ್ರನು ಅದ್ರ என்ன அறுத்து பார்த்தாலும் ரெட் கலர் ரத்தம் ಅಮ್ಮನ ಬಗಿದ್ರನು ಅದ್ರ ರಕ್ತನೇ. அப்புறம் அந்த ரத்தம் தான் வேணும். ಆ ರಕ್ತನೇ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜಾತಿ ಮತ ಭಾಷೆ ಎದುವೇ பார்க்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಜಾತಿ ಮತ ಯಾವುದನ್ನು ನೀವು ಗಮನಿಸಬಾರದು. உன்னையும் என்னையும் பரிசுத்தமுள்ள ஜாதியாய் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧತ ಜಾತಿಗೆ ಆತನು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಕೈಯ ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ಹಾಗೆ ನಂಬುದಾದ್ರೆ ಬಲವಾಗಿ ಕರಗಳ ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜಾತಿ. ನಾನು ಬಡವಳಾಗಿದ್ದರು, ನಾನು ಓದಿದ್ದರು, ನಾನು ಓದದೇ ಇದ್ದರು, ನಾನು ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದರು, ನಾನು ಬಡವನಾಗಿ ಭಿಕ್ಷಕನಾಗಿದ್ದರು, ನಾನು ಎಂತವನಾಗಿದ್ರು ಸರಿ, ನಾನು ರಾಜಾದಿರಾಜನ ಮಗಳು, ನಾನು ರಾಜಾದಿರಾಜನ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. ಆತನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದೇನೆ, ಆತನು ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದಾನೆ, ಆತನೇ ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಪರಿಶುದ್ಧமுள்ள ಜಾತಿ, ನಾನೇ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಜಾತಿ. நம்முடைய ஆண்டவர் ನನ್ನ ಕರ್ತನಾದ ದೇವರು ಪರಿಶುದ್ಧமுள்ள கூட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಕೂಟದಲ್ಲಿ ಚಲಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. பரிசுத்தர் கூட்டம் நாடோவே ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேளாயில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரோபியே யுவேளாயில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரும் ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ளவளாய் உன் கிரியையிலே இருப்பாய் என்று சொன்னார். ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿ ನಿನ್ನ ಕೃತ್ಯದಲ್ಲಿ ஆண்டவர் உனக்குள் கடந்து வந்தார். ನನ್ನ ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ உன்னோடு கூட போஜனம் பண்ணுவார். ನಿನ್ನ ಸಂಗಡ கரங்களை ಭೋಜನ தட்டி ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮನ பொறாமைகள் வேண்டாம். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು ಬೇಡ. பொறாமை விசுவாசிக்கு இருக்க கூடாது. ಈ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಕ್ತಾಯ பொறாமை ಮಾಡ್ತೇನೆ. விசுவாசிகளுக்கு இருக்க ಆ கூடாது. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படக்கூடாது. ಒಬ್ಬರ ನೋಡಿ ಒಬ್ಬರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬಾರದು. நல்லா பாடினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ಒಬ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಡುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. நல்லா வாசித்தா ಇನ್ನೊருத்தருக்கு பிடிக்காது. ಒಬ್ಬರು ಚೆನ್ನಾಗಿ ವಾದ್ಯ ಬಾರಿಸುವಾಗ நல்லா ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ பண்ணா ಇನ್ನೊருக்கு ಒಬ್ಬರು பிடிக்காது. ಚೆನ್ನಾಗಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇಷ್ಟ சபையில ಆಗೋದಿಲ್ಲ. நடக்கிறத சொல்றேன். ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯೋದನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க அப்படி இருக்க கூடாது. ನಾವೆಲ್ಲರೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರದು. எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರೋಣ. என்ಕರೇಜ್ பண்ணுங்க. ನೀವು ಉತ್ಸಾಹ இன்னும் நல்லா பண்ணுமா, ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ நல்லா பாடு, ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ நல்லா ಆರಾಧಿ, ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡು, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ದೇವರಿಗೆಂದೇ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲು. நீங்க இப்படி சொல்லுங்க. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ರಿ. உங்க கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳೆಲ್ಲ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. இப்படி கிரியைகளோடு நீங்க வாழ்வீர்கள் என்று ಇಂಥ சொன்னார். ಕೃತ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಜೀವಿಸುವುದಾದರೆ உங்களுக்கு முன்பதாக ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ திறந்த வாசலை என் ஆண்டவரை ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட டோக்கனை நீங்க வாங்கிக்கணும். ಇಂಥ ಒಂದು ಟೋಕನ್ ನೀವು ಖರೀದಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு சின்ன ஒரு 2 minutes ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ಒಂದು 2 ನಿಮಿಷದ ಘಟನೆನೇ ಹೇಳ್ತೇನೆ. இந்த ஜாலலி வட்டாரத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ಈ ಜಾಲಲಿ ವಟಾರದಲ್ಲಿ ಅನೇಕ ஏன்னா ಹೋಟೆಲ್ಗಳು உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗೋದಕ್ಕೆ ஆனா ಹೇಳ್ತೀನಿ. ವಿದ್ಯಾರಾಣಿಪುರಾல ಆದ್ರೆ ವಿದ್ಯಾರಣ್ಯಪುರದಲ್ಲಿ ஒரு பிராமண ஹோட்டல் இருக்கு. ಒಂದು ಬ್ರಾಹ್ಮಣ ಹೋಟೆಲ್ ಇದೆ. யாரு எங்க சாப்பிட்டாலும் ಯಾರು ಎಲ್ಲೇ ತಿಂದ್ರು எனக்கு பிராமண ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாதான் பிடிக்கும். ನನಗೆ ಬ್ರಾಹ್ಮಣ ಹೋಟೆಲ್ದಲ್ಲಿ ತಿಂದ್ರೆ ಮಾತ್ರ அதுக்கு போய் நான் ஒரு டோக்கன் வாங்கிட்டு அங்க போவேன். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಟೋಕನ್ ಖರೀದಿ ಮಾಡಿ ಹೋಗ್ತೀನಿ. இப்போ உங்களுக்கு சொல்றேன். ಈಗ ನಿಮ್ಗೂ ಹೇಳ್ತೀನಿ. உங்களுக்கு முன்பதாக ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ಒಂದು வைத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದದ ஒண்ணே நீங்க செய்யணும். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನೀವು உங்க ಮಾಡಬೇಕು. கிரியை என்னும் டோக்கனை நீங்க ನಿಮ್ಮ வாங்கிக்கணும். ಕೃತ್ಯಗಳೆಂಬ ಟೋಕನ್ ಅನ್ನು ಖರೀದಿ நீங்க ಮಾಡಬೇಕು. உள்ள போங்களே. ನೀವು ಒಳಗಡೆ The ಹೋಗ್ರಿ. varieties of blessing ಒಂದು இருக்கும். ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ Whatever you like. ಏನೇ ನೀವು உங்க ಬಯಸುವುದಾದ್ರೂ வீட்டுக்கு என்ன வேணும்? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಏನು ಬೇಕು, பிள்ளைகளுக்கு என்ன ನಿಮ್ಮ வேணும்? ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೇಕು, வாழ்நாள்ல உனக்கு என்ன வேணும்? ಜೀವಮಾನವೆಲ್ಲ எல்லாமே கொடுப்பாரு. ಎಲ್ಲವನ್ನ உனக்கு வீடு வேணுமா? ಮನೆ ಬೇಕಾ, கார் வேணுமா? ಕಾರ್ ಬೇಕಾ, வசதி வேணுமா? ಎಲ್ಲ ಸೌಲಭ್ಯಗಳು எல்லாமே ಬೇಕಾ, அவர்கிட்ட இருக்குது. ಎಲ್ಲ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ. சாதாரணமான ஒரு ஹோட்டல்ல ಸಾಧಾರಣವಾದಂತ ஒரு ಒಂದು ಹೋಟೆಲ್ மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய ಒಂದು காரியம் இருக்கும். ಮನುಷ್ಯನನ್ನೇ ತೃಪ್ತಿಪಡಿಸುವ ஆனால் ಕಾರ್ಯ ஆண்டவர் ಇರುತ್ತದೆ. வைத்திருக்கிற திறந்த வாசலைக்குள்ள ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ತೆರೆದ up to you ಬಾಗಿಲೊಳಗೆ die. ಎಲ್ಲ Up to you die. ನೀನು ಸಾಯುವವರೆಗೂ உயிர்
மறையும் வரைக்கும், ನಿನ್ನ ಜೀವ ಕಳೆದುಕೊಳ್ಳುವವರೆಗೂ, உயிர் உள்ள வரைக்கும், ನಿನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ, உன் வாழ்நாள் எல்லாம் ನಿನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ நீ ஆசீர்வதித்து அனுபவிக்கும்படியான ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವ எல்லா ಆಶೀರ್ವಾದங்களும் ಎಲ್ಲ இருக்கும். ಆಶೀರ್ವಾದ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಕ್ರಿಯೆಯನ್ನು ಟೋಕನ್ ಮಾತ್ರ ನೀವು ಆಗಿದ್ದೀರಾ. ಕ್ರಿಯೆಗಳೆಂಬ ಟೋಕನ್ ಅನ್ನು ಮಾತ್ರ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ನೀನು ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಬಹುದು. ಏನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಬೇಕು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ಏನ್ ಬೇಕು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ನೀನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು. ஹalleluya. எடுக்க வேண்டியது உங்க கரத்துல ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ எழுந்து நிற்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க. ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஏசப்பாட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க. ஏசಪ್ಪನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ಆತನ ಕರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ பண்ணுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ஏசப்பா, ஏசப்பா, இந்த கிரியைಯನ್ನು ಟಿಕೆಟ್, ಕ್ರಿಯೆ ಎಂಬ இந்த ಟಿಕೆಟ್ கிரியைಯನ್ನು ಕೂಪನ, ಈ ಟಿಕೆಟ್ ಎಂಬ ಕಾರ್ಯಗಳನ್ನ, இந்த கிரியைಯನ್ನು ಕೂಪನ ಈ ಕ್ರಿಯೆಗಳೆಂಬ ನಾವು வாங்கணும் ಆண்டವರೇ. நான் ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಪ್ಪ. What I have to do master Lord. ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು எந்த ಸ್ವಾಮಿ? கிரியை என்னிடத்துல அப்பா இல்லாமல் இருக்கிறது. ಯಾವ ಕೃತ್ಯಗಳು ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲದಿದೆಯೋ, அப்பா பகை இருந்தால் மாற்றும், பகை ಇದ್ರೆ ಬದಲಾಯಿಸು, விரோதங்கள் இருந்தால் மாற்றும், ವಿರೋಧಗಳಿದ್ರೆ ಬದಲಾಯಿಸು, அப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் இருந்தால் மாற்றும், ನಿನಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು சூனிய மாற்றும் ಮಾಟ ஆண்டவரೇ. ಮಂತ್ರಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸು, எல்லா விதமான காரியங்களை ಎಲ್ಲಾ மாற்றும். ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ಬದಲಾಯಿಸು. கிரியைಯನ್ನು ಕೂಪನ್ எனக்கு வேண்டும் ಆ அப்பா. ಕ್ರಿಯೆಗಳೆಂಬ ಕೂಪನ್ அந்த ನನಗೆ ಬೇಕಪ್ಪ. கிரியைಯನ್ನು ಟಿಕೆಟ್ வேண்டும் ಆ ஆண்டவரೇ. ಕೃತ್ಯಗಳೆಂಬ ಟಿಕೆಟ್ ನನಗೆ ಬೇಕು ಟಿಕೆಟ್ ಸ್ವಾಮಿ. இல்லாமல் பிரயாணம் பண்ண முடியாது. ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲದೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ಟಿಕೆಟ್ ಇல்லாமல் ಬಸ್ல போக முடியாது. ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲದೆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಇல்லாமல் ಹೋಗೋದಿಲ್ಲ. ಟ್ರೈನ್ல போக முடியாது. ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲದೆ ಟ್ರೈನಲ್ಲಿ If you want to go into the train, ನೀನು ಆ ಟ್ರೈನಲ್ಲಿ if you want to go into the bus, ನೀನು ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ you ಪ್ರಯಾಣ need to buy a ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ticket. ನೀನು ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಓ ಖರೀದಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಕಿರಿಯನ್ನು ಟಿಕೆಟ್ ಐ பெற்றுக்கொள்ளுங்கள். ಟಿಕೆಟ್ ಎಂಬ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಿರಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಟಿಕೆಟ್ ಐ today you receive it. ನೀವು ಆ ಟಿಕೆಟ್ ಅನ್ನು Today you ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. receive it. ಆ Today you receive it. ಆ ಒಂದು Today ಕಾರ್ಯವನ್ನು you receive it. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Today you receive it. ಆ ಒಂದು Today you ಕಾರ್ಯವನ್ನು receive it. Today you receive it. Oh ಸೋದರ ಬಲ ಬಲ ಬಸಗರ. Oh ಬಲ ಬಲ ಬಸಗರ. thank you, Lord. Oh ಬಲ ಬಲ ಬಸಗರ ಬಲ ಬಲ. Oh ಬಲ ಬಲ ಬಸಗರ ಬಲ. Oh ಬಲ ಬಲ ಬಸಗರ ಬಲ. Oh ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಆಂಡವರಿಂದ ಕೋಪದರಲ ಬಲ. Oh ದರ ಬಲ ಬಸಗರ ಬಲ. Oh ದರ ಬಲ ಬಸಗರ ಬಲ. Oh we praise you Lord. 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 Oh change our believers. Change our believers. Change our believers. Change our believers. Oh let them repent. Let them repent. Let them repent. Let them repent. Oh we praise you Lord. Hallelujah. ಯೆಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. Praise the ಆಮೆನ್ Lord. ರಾಜ, ಸ್ತೋತ್ರ Hallelujah. ರಾಜ. எல்லாரும் பலமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ಎಲ್ಲರೂ நன்றி ಬಲವಾಗಿ எடுக்கலாம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೆ. ஆவியானவருக்கு துதியும் புகழ் ஏறெடுக்கலாமா? ಆತ್ಮನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு ನಮ್ಮ நன்றி ಬಳಿ ನೀವು தகப்பனே. ಮಾತನಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ எங்களை ಸ್ತೋತ್ರ உற்சாகப்படுத்தினபடியால் உமக்கு ನಮ್ಮನ್ನು நன்றி ನೀವು ஆண்டவரே. ಉತ್ಸಾಹಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ எங்களை ನಾವು ಸ್ತೋತ್ರ ஊக்குவித்தபடியால் உமக்கு நன்றி ನಮ್ಮನ್ನು ஆண்டவரே. ಜೀವನಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ சத்தமாக ಸ್ತೋತ್ರ வாயில திறந்து ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ஏறெடுப்போம். ಪ್ರಿಯರೇ. உமக்கு கோடி கோடி நன்றிகள் ನಿಮಗೆ ஆண்டவரே. ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಶಕ್ತಿ உன் ಇದ್ದಾಗಲೂ கிரியைகளை நான் ನಿನ್ನ அறிந்திருக்கிறேன். ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬಲ್ಲೆನು. அதை நான் அறிந்திருக்கிறபடியா ಅದು ನಾನು ತಿಳಿದಿರುವುದ ಕಾರಣ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை ನಿನ್ನ நான் ಮುಂದಾಗಿ வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು அதை ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒருவரும் பூட்ட முடியாது. ಅದನ್ನು ಒಬ್ಬನೂ ಮುಚ್ಚಲಾರನು. ஆமே. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக ನಮ್ಮ விலகுகிறது. ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಲ ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. கொஞ்சத்துல உண்மையுள்ளவனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಸತ್ಯವಂತನ ಅಧಿಕದಲ್ಲಿ ಆತನು நம்முடைய ಇಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. கொஞ்ச பலத்தில் அவரை நாம் உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துவோம். ಬಲ ಇರುವಾಗಲೇ ಆತನ ಸ್ತುತಿಸಿ ಆತನ ನಾಮವನ್ನು அவருடைய ஊழியத்தை செய்வோம். ಆತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋಣ. பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ಅನೇಕರಿಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋಣ. கர்த்தர் நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಆತನು நம் ಇಡುತ್ತಾನೆ. கிரியைகளை அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. நம்மை ஆசீர்வதிக்குவதே அவருக்கு பிரியம். ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி ஏறெடுக்கலாம். ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹalleluya. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
எங்களை மகா இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ಬಹಳ ಕನಿಕರ ಉಳ್ಳಂತ ದೇವರೇ, கிருபையாக கொடுத்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி அப்பா. ಕೃಪೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಹೊಸ ವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களோடு நீர் இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆவியானவரே, ஒவ்வொரு நபருக்குள்ளாக நீர் கிரியை செய்தபடியால் உமக்கு நன்றி. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಿದಂತ ಕೃತ್ಯಗಳಿಗಾಗಿ அப்பா, எங்களுக்குள் எந்த உலகத்துக்கொத்த வேஷங்கள் இல்லாதபடி ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕ ವೇಷವನ್ನ ಧರಿಸದ ಹಾಗೆ பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதா ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಕಾದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ. ஆமென். ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாக வாழத்தக்கதா. ಆಮೆನ್. ಸ್ತೋತ್ರ. ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸತಕ್ಕದ எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯಪಡಿಸಿ எங்களை உருவாக்குங்க அப்பா. ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಪ್ಪ. எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரೇ. ನಮ್ಮನ್ನು ಉಜ್ಜೀವನ ಪಡಿಸು ಕರ್ತನೇ. இந்த புதிய வாரத்திற்காக நன்றி அப்பா. ಹೊಸ ವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ಈ ಹೊಸ ವಾರಕ್ಕೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. எங்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூக செல்லட்டும் ஐயா. ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯ ಸಮ್ಮುಖ நீர் முன்னமே நாங்கள் பின்னவருக்கு உதவி செய்யுங்க ராஜா. ನೀವು ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮ ಹಿಂದಾಗಿ எங்களுடைய சம்பாதியத்தை உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். ಎಲ್ಲ ಸರ್ವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಇಡುತ್ತೇವೆ. எங்களுடைய ஆரோக்கியத்தை உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇವೆ. எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய பொற்பாதத்தில் ನಮ್ಮ வைக்கிறோம். ಕುಟುಂಬವನ್ನ ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇವೆ. எங்களுடைய ஊழியத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ನಮ್ಮ ಸೇವೆ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇವಪ್ಪ. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறபடியால் உமக்கு ನಿಮ್ಮ நன்றி. ಸಾನ್ನಿಧ್ಯ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡಲಿ ಕರ್ತನೇ. மீட்பர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிற அன்பின் பிதாவே, ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮುಖಾಂತರ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ತಟ್ಟಿ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.